சரி, அடுத்த கட்டுரையாளர் திரு ஆப்ரஹாம் மசாஜ் போன்ராஜ். அவருடைய கட்டுரையின் தலைப்பு 6ஆம் வகுப்பு தமிழ் பாட குறுஞ்செய்தி. எந்த பக்கத்தில் இருக்குன்னு தெரியல, நான் கண்டுபிடிச்சு பிறகு நான் சொல்கிறேன். தமிழ் பாடங்கள், அதாவது மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்றால், மதுரையிலிருந்து வருகிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க தமிழ் வளர்த்த மதுரை, சங்கத்தமிழ் பேசக்கூடிய இடம் என்று. ஆனால் சமீபத்திலே தினமலரிலே உங்களுக்கு தெரியும், ஒரு செய்தி வந்தது. மதுரை தமிழுக்கு வந்த சோதனை. மதுரை தமிழுக்கு என்ன சோதனை என்றால், தமிழ்நாட்டிலேயே மதுரை மாவட்டத்தில் தான் தமிழில் அதிக மாணவர்கள் தேர்விலே தோல்வி அடைகிறார். இது ஒரு திடுக்கிற செய்தி, உங்களுக்கு இல்லை, என் போன்ற பெற்றோர்களுக்கு. அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆழியில் மடித்தோன். அதாவது தேரை கொண்டு வந்து தேர்காலில் தன்னுடைய மகனையே பலி கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பரம்பரை நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, தான் தன் அரும்பெறல் புதல்வனை தமிழ் தேர்வில் மடித்தோன். அந்த பரம்பரையை நாங்கள் இன்னும் கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறோம். இதுதான் சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு இதுதான் மனப்பாட பகுதி. இதை படித்து என் மகளுக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி தலையில நின்னாலும் அது ஏற மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, சிலப்பதிகாரத்தில் வாழியம் கொற்கை வேந்து தென்னம்பெருப்பின் தலைவா வாழி, செழியா வாழி, படியோடு படரா பஞ்சவா வாழி என்று வாழ்த்துகிறார்கள். ஆனால் என்னுடைய மனைவி காலையில் இப்படி என்னை வாழ்த்துறது இல்லை. அப்படியே வாழி வாழி என்று வாழ்த்தினாலும் எல்லா வாழியும் நாங்கள் கொண்டு போய் கார்பரேஷன் குழாயில தான் வச்சிருப்போம். ஏன்னா காலையில் முதல்ல தண்ணி பிடிக்கணும். மதுரைக்கு வரக்கூடிய அடுத்த சோதனை அது. ஆக இப்படி பார்த்துக்கலானால் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் எங்கள் கண்ணு முன்னாலே என்ன ஆகிட்டு வருதுன்னா, மறைந்து கொண்டே வரும். 10ஆம் வகுப்பில் எப்படியோ கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணக்கூடிய அந்த குழந்தை இல்லை, அந்த மாணவன் 11ஆம் வகுப்பு வரும் பொழுது அவன் பிரெஞ்சு எடுக்கிறான். பிரெஞ்சு தேவையில்லை, மதுரையில் யாருமே பிரெஞ்சு பேசுறது இல்லை. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, எளிதாக நாம் அதில் பாஸ் பண்ணிடலாம். அப்போது இந்த சிக்கலை தீர்க்கிறதுக்கு ஒரு வழி என்ன என்றால், நாம் சில குறுஞ்செய்திகளை உருவாக்கி அதில் அனிமேஷன் போட்டு அதில் டெக்ஸ்ட் பார்ப்பேன், அதிலே ஆக்டிவிட்டீஸ் கேம் மாதிரி டெவலப் பண்ணோம்னா அது ஓரளவுக்கு மாணவர்களுக்கு அது போய் சேரும். அவர்கள் அந்த இதில் ஆர்வமாக படித்து இந்த தமிழில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இவர் ஏன் ஃபெயிலானார் என்று அப்போ கலெக்டராக இருந்த சகாயம் அவர்கள் கட்டளை கொடுத்தார்கள். அதற்கு மாவட்ட கல்வி அதிகாரி சொன்னார்கள், நாங்கள் ஆங்கிலத்தில் தான் அதிகமாக கவனம் செலுத்துகிறோம். மாணவர்கள் வெளிநாடுகளில் சென்று படிக்க வேண்டும் என்றால் ஆங்கில அறிவு தான் அதிகமாக தேவைப்படுகிறது என்று சொன்னார்கள். தமிழில் அடுத்த பிரச்சனை என்னவென்றால், ஒற்றுப்பிழை, சந்திப்பிழை, நகர இந்த மாதிரி பிழைகள்லாம் வருகிறது. அப்போ இதையெல்லாம் மாணவர்களுக்கு நம்ம எப்படி சொல்லித்தரதுன்னா, அதுக்கு நம்ம இப்போ தமிழில் எழுதுகிறோம், லா பழத்துக்கு வர லா போடு அப்படின்னு சொல்கிறோம். பழத்துக்கு என்ன லா வருதுன்னு அவனுக்கு தெரியல, அங்கே தான் பிரச்சனை. அப்போ என்ன பண்ணணும், ஒரு குவிஸ் மாதிரி வச்சு எல்லா லாவையும் போட்டு இதில் எது சரியானது என்று தேர்ந்தெடுக்க சொல்ல வேண்டும். இப்படி ஒவ்வொரு எழுத்து பிழை, சந்தி பிழை இதுகளுக்கெல்லாம் சில வினாடி வினா மாதிரி கொடுத்து அந்த ஆண்ட்ராய்டு செல்ஃபோன்லேயே மார்க் போடுற மாதிரி வைத்து அதை ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்தோம் என்றால், வகுப்பறையிலே படிக்கக்கூடிய அந்த தமிழை காட்டிலும் ஆண்ட்ராய்டிலே படிக்கிறது எளிதாக இருக்கும். இது எங்கே வேண்டுமானாலும் உட்கார்ந்து படிக்கலாம். பயணத்தின் போது, பஸ்ஸுக்காக காத்திருக்கும் பொழுது, படுக்கையிலேயே சுகவீனமாக படுத்திருக்கும் பொழுது கூட தமிழை படித்து கொண்டே இருக்கலாம். ஆக அப்படிப்பட்ட அந்த பாரதிதாசன் சொல்லுவார் இல்லையா, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், இந்த சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும்ன்றது மாதிரி 10ஆம் கிளாஸ் பண்ணிட்டு அப்படிதான் நிறுத்தணும். நாளைக்கு படித்து எனக்கு காய்ச்சி நான் போக மாட்டேன்றான்.
அப்போ என்ன பண்ண வேண்டியது, படுக்கையிலே கொண்டு வந்து புத்தகத்தை கொண்டு வந்து வச்சு நம்ம பக்கத்தில் உட்காந்து வாசிக்க வேண்டியது. ஏன்னா நம்ம மானத்தை நம்ம காப்பாற்றணுங்க. அது பெற்றோர்களுடைய மிகப்பெரிய கடமையாகிடுது. என் பிள்ளை 10ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆச்சுன்னா நான் இங்கே பெருமையோடு வந்து நிற்க முடியாது. அப்போ பார்டர்லையாவது அதை பாஸ் பண்ண வைக்க வேண்டும். ஆக அந்த ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாரு. எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 1 2 3 4 5 6 7 8 இப்படி போட்டுருவோம். இப்போ அவங்க ஒரு பாடத்தை படிக்கிறாங்க. அது சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், கம்பராமாயணமாக இருக்கட்டும், இல்லாட்டா இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒரு கவிதையாக இருக்கட்டும். அதை அவங்க படிக்கும் பொழுது அது புரியல. அது காரணம் என்னன்னா அதில் நிறைய ஹார்டு வேர்ட்ஸ் வருது, புது வார்த்தைகள் வருகிறது. ஆழியில் மடித்தோன் இருக்கு. ஆழினா என்னன்னு தெரியல, மடித்தோன்னா என்னன்னு தெரியல. நம்ம பேச்சு தமிழ் அப்படிலாம் நம்ம பேசுறது இல்லை. நல்ல தமிழில் பேசினாலே பையனுக்கு புரிய மாட்டேங்குது. இது சிலப்பதிகார தமிழில் பேசினா சுத்தமாக புரியாது. சரியா? அப்போ என்ன பண்ண வேண்டும், இங்கே வந்து பாப்பர் டெக்ஸ்ட் வைக்க வேண்டும். டெக்ஸ்ட் பார்ப்போன்னா அந்த இடத்துல போய் மவுஸை வைக்கிறப்ப இல்லை ஹேண்ட் ஹெல்த் டிவைஸில் நம்ம டச் ஸ்க்ரீனில் டச் பண்ணுறப்ப அது அங்கேயே வெடித்து சிதற வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன என்பது. ஆக அந்த ஆக்டிவிட்டி தான் நம்ம இங்கே ரீடிங்கில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, ஒரு 6ஆம் வகுப்பு பையனுக்கு பார்த்தீங்கன்னா அவனை புக்கை படினா படிக்க மாட்டான். ஏன்னா பிடிஎஃப் ஃபைலு அது வந்து ஒரு டெட்டு மாதிரி இருக்குது. அவன் போய் என்ன இருக்கணும்னா அது தொட்ட உடனே ஒரு கேம் விளையாடுற மாதிரி இருக்கணும். ஆக இந்த மாதிரி ஒரு விளையாட்டு பிள்ளைக்கு அந்த விளையாட்டுத்தனத்திலேயே நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் அதில் சில அனிமேஷன் இருக்கணும், சில கேம்ஸ் இருக்கணும். அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கோம். இந்த இதில் வந்து நான் வெறும் பவர் பாயிண்ட்டில் தான் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு நேரம் இருக்குமானால் நீங்கள் அந்த கண்காட்சியில் போனீங்களான்னா ஒரு இடத்துல என்னுடைய மாணவர்கள் 2 பேர் உங்களுடைய செல்லிலேயே இதெல்லாம் ஏற்றி கொடுப்பாங்க. நீங்கள் போய் அதை இன்ஸ்டால் பண்ணி ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் இது கொடுத்தாகணும். ஏன்னா தமிழகத்தை பொறுத்தளவில் ஆண்ட்ராய்டு தான் அதிக அளவு விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. சிங்கப்பூர் மற்ற நாடுகளில் iOS வரலாம், பிளாக்பெரி வரலாம். இது எதில் பண்ணாலும் இதுக்கு HTML ஃபைல் தான். ஸோ யூ கேன் ஈஸிலி convert to APK file or you can convert to any other platform that you want. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸை நம்ம கொடுக்குறோம். இப்போ கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஐ கான்டாக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாத்தியார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை முதல் ரோல உட்கார வச்சுருவார். இந்த குரு பார்வை விழுகிற இடம் அப்படின்னா அந்த முதல் ரோ தான். அப்போ அவன் என்ன எடுக்கிறான் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பான். கடைசி பேஜில் பார்க்க மாட்டான். அவன் ஐ கான்டாக்ட் விட்டு வெளியே போயிடுறான். அப்போ அவன் வந்து வாத்தியாரின் படம் வரைந்து பாருங்கிற கேள்விக்கு அவன் ஆன்சர் எழுதிட்டு இருப்பான். இங்க முன்னால இருக்கிறவன் தான் சிலப்பதிகாரத்தை வச்சு கவலைப்பட்டு கொண்டு இருப்பான். இப்போ இதை வந்து நான் ஒரு பையன்கிட்ட என்னுடைய டேப்பையோ இல்லாவிட்டால் ஒரு ஆண்ட்ராய்டு பிசி என்று சொல்கிறார்கள். இப்போ நாங்கள் அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணிடுறோம்னா ஒரு டேம் இருக்குது ஆண்ட்ராய்டு, அதை எடுத்து எங்களுடைய HTML அந்த கனெக்டர் டிவியில் மாட்டிட்டோம்னா அந்த ஹோல் பீஸ் டிவி வில் பிகம் ஆண்ட்ராய்டு பிசி. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் நல்ல பெரிய எழுத்தாக இருக்கும், பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ பையன் வந்து ஒரு பையன் 3 மணி நேரம் தமிழ் படிக்கிறான் அப்படின்னா இது வந்து கூட ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அவனை கவனத்தை ஈர்க்க வச்சு அந்த அனிமேஷன் அந்த கிராஃபிக்ஸை போட்டு படிக்கிற பொழுது அவன் நிச்சயமாக தமிழில் பாஸ் பண்ணியிருப்பான். நாங்கள் வந்து தமிழில் கவிதை எழுதணும்னு எதிர்பார்க்கவில்லை. ஆனால் குறைஞ்ச அளவு அந்த மாணவன் வந்து இந்த சிலப்பதிகாரத்தையும் மனப்பாட பகுதியை சரியாக எழுத வைக்கணும். அதுதான் எங்களுடைய முயற்சி. ஆக அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி இது வைத்திருக்கிறோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவாலுவேஷன் இருக்கும். அந்த பையன் வந்து ஒழுங்கா வாசிக்கிறானா, நான் படிக்கிறேன்னு தான் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அவன் எந்த அளவுக்கு அதை படிச்சிருக்கிறான். இப்போ ஒரு குவிஸ் வைக்கிறோம், குறைய மார்க் வாங்குறான்னா திரும்ப போய் படின்னு சொல்ல மாட்டான், அவன் படிக்க மாட்டான். அப்போ என்ன பண்ணணும், வேற ஒரு கேம் அவனுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வேற ஒரு அனிமேஷனை கொடுக்கணும், வேற ஒரு பிக்சர் ஆக்டிவிட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம அதை கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அவனுக்கு அந்த தமிழில் ஒரு ஈடுபாடு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ அது வந்து செல்ஃப் மோட்டிவேட்டட் செல்ஃப் லேர்னிங் என்று சொல்கிறோம் இல்லையா, மொபைல் லேர்னிங், அந்த வழியை நோக்கி தான் நாங்கள் சென்று கொண்டு இருக்கிறோம். இந்த பிளேவே மெத்தடு
இது பார்த்தீங்கன்னா இது ஒரு போயம். இந்த போயத்தை படிலாம் படிக்க மாட்டேன். அதனால பார்த்தீங்கன்னா இது ஒரு பசில் மாதிரி வச்சிருக்கோம். இது பீஸா இங்கே வச்சிருக்கோம். வச்ச உடனே இந்த போயத்தில் முதல் வார்த்தையை சொல்லி சொன்னால் அவன் சொல்ல மாட்டான், மறந்து போச்சு சொல்லிடுவான். அதுக்காக என்ன பண்ணிருக்கோம்னா இங்க ஒரு ஹிண்ட் கொடுத்துடுறோம். மஞ்சளா இருப்பதெல்லாம் முதல் வரி, இந்த நீல நிறத்தில் இருப்பதெல்லாம் கடைசி வரி என்று ஒன்று கொடுத்துடுறோம். அவன் அதை வச்சு அந்த டிராகன் டிராப் ஆக்டிவிட்டி என்று சொல்லுவாங்க, அதை எடுத்து கொண்டு போய் வைக்கணும். இந்த மாதிரி செஞ்சான்னா 6ஆம் வகுப்பு பையனுக்கு அந்த கவிதையை மனப்பாடம் செய்வது, அதை திரும்ப ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது, இதுக்கு வந்து அது ஈஸியா இருக்கும். இதுல வந்து ஒரு டைமர் செட் பண்ணியிருக்கோம். இங்க ஒரு ஸ்கோர் இருக்கும். இந்த ஸ்கோர்ல வந்து அவன் இந்த கவிதையை சரியாக எவ்வளவு நேரத்துக்குள்ளாக முடித்தான் அப்படின்றதுக்கான ஒரு இது இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன சொல்றோம்னா படின்னு சொல்றோம். அவன் மாடிப்படியில் உட்காந்து படிக்கிறான், அப்படியே தூங்கிடுறான். அப்புறம் நம்ம தான் அவனை தூக்கி கொண்டு வந்து பெட்ல போட வேண்டியிருக்கு. இப்ப இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்கோர் வந்து நமக்கு தெரிஞ்சு போயிடும். அப்ப அதை வச்சு அவன் எந்த அளவுக்கு நம்ம பிள்ளையாண்டால் நமக்கு கீழ்படுகிறான், படிக்கிறான் அப்படின்றது இந்த ஸ்கோரை வச்சு நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம். இது பைலிங்கலாவும் பண்றோம். அதாவது என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, தமிழ் புஸ்தகம் தாங்க, ஆனா தமிழ் புஸ்தகத்தை தமிழர்கள் மட்டும் படிக்கல. தாய்மொழி தமிழ் இல்லாத மற்ற மொழிக்காரர்கள் அவங்க வந்து மத்திய அரசாங்க வேலையில் இருப்பாங்க. அவங்க பிள்ளைகள் வந்து அவங்க வந்து வீட்டில் ஹிந்தி பேசுவாங்க, இல்லாவிட்டால் மலையாளம், இல்லாவிட்டால் கன்னடம், ஏதோ ஒன்று பேசுறாங்க. ஆனால் அவங்க அந்த சிபிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், அதில் வந்து தமிழ் வந்து ஒரு கட்டாய பாடம். அவங்க அதில் பாஸ் பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஆடி அப்படின்றதுக்கு தமிழில் தேர் அப்படின்னு கொடுத்தோம்னா புரியாது. அப்ப என்ன பண்ணணும், ஆடிக்கு தேர்னு கொடுத்துடணும். அது கூட ஆங்கிலத்தில் அது என்ன வார்த்தையோ அதையும் சேர்த்து கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தாதான் அவங்களுக்கு ஏற்கனவே ஆங்கிலத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கு திறன் இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு அவங்க தமிழையும், அதாவது தாய்மொழி தமிழா இல்லாவிட்டாலும் அவர்களும் தமிழை படிப்பதற்கு அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு பைலிங்கலா நாங்கள் இதை பண்றோம். அப்புறம் இந்த பிக்சர் ஆக்டிவிட்டி இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா, ஒன் பிக்சர் வில் கன்வே 100 messages than 100 sentences that you are going to display on your mobile. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒரு கவிதையை அவன் படிக்கிறதுக்கு முன்னே அது சம்பந்தமான பலவிதமான படங்களை அங்கே வைத்திருந்தோம்னால் அவனே அந்த படங்களை பார்த்து அதை படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி குவிஸ் இருக்குது, சிக்ஸாக் பசில்ஸ் இருக்கு, டிராக் அண்ட் டிராப், லேர்னிங் ஆக்டிவிட்டி, மேட்ச் த ஃபாலோயிங், ஆர்டரிங், இது மாதிரி இன்னும் நிறைய அனிமேஷன் இதை வச்சு சொல்லலாம். இது போக இது என்ன பண்றோம் அப்படின்னா, ஆடியோ வீடியோ. இப்போ ஒரு கவிதை இருக்கு என்றால் ஆனால் வாசிக்க மாட்டான். அப்போ என்ன பண்ணணும், அதை ஒரு MP3 ஃபைலாவோ வீடியோ ஃபைலாவோ மாற்றிடணும். மாற்றிட்டா அதில் என்ன பிரச்சனை வருகிறது என்றால், சைஸ் கூட்டிகிட்டே போயிடும். ஒரு ஆப்ஸோட சைஸு கூடும் பொழுது அதை இன்ஸ்டாலேஷனு இல்லாட்டா காப்பி பண்ணுறது இல்லைன்னா டைம் எடுக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த ஆடியோ வீடியோ விரும்ப மாட்டாரு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நாங்கள் இதை வந்து யூடியூப்பில் போட்டுருவோம். யூடியூப்பில் போட்டு இங்கேருந்து ஒரு லிங்க் கொடுப்போம். உங்களுக்கு வேணும்னா அதை யூடியூப்லேருந்து நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். இப்போ இதே மாதிரி முதல்ல நான் வீடியோ ஃபைல் காமிச்சேன், அதே மாதிரி ஆடியோவும் சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி இது வந்து இந்த மேட்ச் த ஃபாலோயிங், இதில் வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த ஹிண்ட் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயே வரும். அதை வச்சு பையனுக்கு வந்து ஒரு இது கிடைக்கும். ஒரு என்ன சொல்றது, இது ஒரு கேம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கேமை வந்து பல விதமாக இருக்கலாம். எக்ஸ்பர்ட் கேம்ல இருக்கு, நாவைஸ் கேம் இருக்கு, ஆவரேஜ் ஆக்டிவிட்டின்னு இருக்கு. அப்போ அது தக்கபடி நம்ம இதை கலர் அடிக்கலாம், இல்லாவிட்டா தமிழில் அதுக்கு அர்த்தம் கொடுக்கலாம். இந்த மாதிரி பல விதத்தில் அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்க இந்த வெக்காபுலரி இதை படிக்க வைக்கலாம். அப்புறம் வந்து குவிஸ் நடத்தலாம். இந்த மாதிரி குவிஸ் போட்டு அதில் அவங்க எத்தனை கேள்விக்கு எத்தனை ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லலாம். இடையில வந்து இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மைலி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஜிமெயிலில் கூட பார்த்தீங்கன்னா உள்ள ஏதோ ஒரு ஸ்மைலி இருக்கிறதா உள்ள இருக்கு. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில இதுலையும் கூட பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி அனிமேஷன்ல இதுல போட்டு விட்டோம்னா தப்பானா அது வந்து கை தட்டுற மாதிரியும், இல்ல தவறா இது சரி தப்பானா அணுகிற மாதிரியும், தப்பா சொன்னா தான் நீங்க சிரிப்பீங்க, அதனால தான் சொன்னேன் இல்லையா? நீங்க இருக்கிறீங்களா இல்ல நான் மட்டும் தனியா பேசிட்டு இருக்கிறான்னு சொன்னேன். அந்த மாதிரி அனிமேஷன் இதுல கொடுக்கலாம். குவிஸ் குரூப் கொடுக்கலாம். இது வந்து கிராஸ்வேர்டு, இது ஆங்கிலத்துல பண்ணா தமிழ்லையும் இந்த மாதிரி கிராஸ்வேர்டு பண்ணலாம். தமிழ்லையும் இப்ப சிலப்பதிகார வார்த்தைகளை எடுத்து போட்டு அதை எடுத்து நீ இதை கண்டுபிடி அப்படின்னு சொன்னோம்னா பண்ணலாம். அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதே மாதிரி சீக் அ வேர்ட் அதுவும் பண்ணலாம். ஆர்விங் அதே மாதிரி குவிஸ் குரூப் ஆக்டிவிட்டி, அந்த மாதிரி பிக்சர்ஸ் வச்சு பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங், இந்த மாதிரி பிக்சர் ப்ரெசன்டேஷன்லையும் வச்சு பண்ணலாம். ஒரு இமேஜை கொடுத்துட்டு இதை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கலாம். அவங்க பதில் சொல்லாவிட்டா கீழே அந்த ஒரு பட்டன் இருக்கு, அது நம்ம மொபைல்லேருந்து அதுக்கு பதில் கிடைக்கும். அது மாதிரி ப்ரெசென்டர் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி ஹாட்ஸ்பாட், மிக்சிங் லெட்டர், இது தமிழ்லையும் பண்ணலாம். தமிழில் வந்து இப்போ தா மீ இல்லுன்னு இருக்குது, இல்லுக்கு டேஷ்னு விட்டுறணும், இல்லை தா மீ இருக்கு இல்லுன்னு இருக்கு, இல்லை டேஷ்னு விட்டுறணும். அந்த இடத்துல எந்த இல்லு போடணும்னு கேட்குறான். அப்போ இந்த ஏபிசிடி கொடுப்போம். இதில் வந்து குண்டுலா போடுவோம், இதில் பழத்துக்கு வரலாம், இதில் பழத்துக்கு வரலாம். அப்போ பையன் வந்து அது எதை கிளிக் பண்ணுறானோ அதுக்கு ஏற்றபடி மார்க் கொடுப்போம். சரியான எழுத்துக்கள், சந்திப்பிழை, ஒற்றுப்பிழை, இலக்கண பிழை, இல்லாட்டா இன்னும் நிறைய பிழைகள். இப்போ தமிழில் ஏன் ஃபெயில் ஆகுறாங்கன்னா தமிழ் தெரியலன்னு இல்லை, அதாவது ஒரு சந்திப்பிழைக்கு 1/4 மார்க்கு 1/2 மார்க்கோ குறைக்கிறாங்க. 4 பிழை விட்டான்னா 4 2, அது மார்க்கே 1 மார்க் கொஸ்டின். அதனாலதான் நாங்கள் எங்கள் அருந்தவ புதல்வர்களை தமிழ் தேர்விலே மதிக்கிறோம். அதே மாதிரி கிராமர், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல பண்ணலாம். நிறைய பிக்சர் வச்சு இது பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் இருப்பானால் அந்த ஆண்ட்ராய்டு பிசி ஒரு டெமோ கொடுப்போம். ஆண்ட்ராய்டு செல் இருந்துச்சுன்னா அது ஜெல்லி பீன்ஸில் தான் லோட் ஆகும், கீழே இருக்க வெர்ஷனில் லோட் ஆகாது. இந்த ஜாவா ஸ்கிரிப்ட், அனிமேஷன் இதெல்லாம் அதில் லோட் ஆகாது. விருப்பப்பட்டால் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அவருடைய அவர் வந்து திரு அப்ரஹாம் மெசாஜ் பொன்ராஜ், அவருடைய குழுவினர் வந்து டி பிரியங்கா, ஆர்ஆர் ஜெயஸ்ரீ, பி பாமா, பத்மா. சரிங்களா? அவருடைய தலைப்பு வந்து முழுமையான தலைப்பு தன்னார்வ முனைந்து கற்றலுக்கான தமிழக 6ஆம் வகுப்பு தமிழ் பாட குறுஞ்செயலி என்ற தலைப்பில் அவர் எழுதியிருக்காரு. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. அந்த கட்டுரை 352ஆம் பக்கத்தில் இருக்குது. இந்த குறுஞ்செயலி இங்கிருந்து நாங்கள் இது கூகுள் பிளேல போடலை. ஏன் அப்படின்னா எங்களுடைய பொருளாதாரம் ஏற்கனவே கீழே போயிட்டு, நான் என் பிள்ளைங்களுக்கு பண்றத நான் போய் கூகுள்ல போட்டேன்னா 300 ரூபாய்க்கு வித்தனா 100 ரூபா அவன் எடுத்துக்கிறான். கூகுள் அதான் ரூல். சப்போஸ் ஐ வாண்ட் டு செல் அன் ஆப்ஸ் டு மை தமிழ் படிக்கிறவங்க கொடுக்கணும்னா இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் விற்கும். ஏன்னா இது தமிழ் பாடம் தானே, தமிழ் தான். அதனால இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் இதுகளில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வேறு கேள்விகள்? ஒரு 5 நிமிடம். பசங்க படிக்கிறத விட நீங்க நிறைய வேலை செய்யறீங்க போல இருக்கு. படித்த நம்ம மானத்தை, நம்ம குடும்ப மானத்தை இல்லை. நானே ஒரு ஆசிரியர் தான், தமிழ் ஆசிரியர் இல்லை. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் நான் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கேன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸில். பட் இது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்ணால் தான் நம்ம கோ ஃபார் பீயிங் தான் சொல்கிறோம். அதாவது போனால் நோட்ஸ் வாங்கிடணும். இப்படியே பையனை படிக்க வைக்கணும். நான் 3 நோட்ஸ் வாங்குவேன். ஒன்று வந்து அவன் பேக்கில் வச்சு விடுவேன், ஏன்னா பஸ்ஸில் போகிறப்ப படிக்கணும். அதில் அட்டை போட்டு கொடுப்பேன், அட்டை பார்க்கக்கூடாது என்ன நோட்ஸ் பார்ப்பேன். வீட்டில் ஒன்று வச்சுருப்போம். இது போக இடையில திரும்பி காணாம போயிடும் நோட்ஸ். பார்த்தீங்கன்னா டிவிஷன் டெஸ்ட் அன்னைக்கு புது மண்டபத்தில் போய் பழைய புத்தக கடையில் நின்றுட்டு இருந்தேன், ஏதாவது நோட்ஸ் கிடைக்குமா. இது காரணம் என்ன அப்படின்னா
இந்த மாதிரி குறுஞ்செயலிகள் வந்துட்டா நம்ம ப்ளூடூத்லேயே பையன் இங்கே வந்து ஒரு குறுஞ்செயலி ஒரு கிளாஸுக்கு போயிடுச்சுன்னா அவன் கிளாஸில் இருக்க எல்லாருக்கும் ப்ளூடூத்தில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான். சரியா? அப்போ செல்லே தொலைஞ்சு போனாலும் என்னுடைய ஆப்ஸ் அங்கே உயிரோடு இருக்கும், ஏதாவது ஒரு குறுஞ்செய்தி. அப்போ பார்த்தீங்கன்னா போர்ட்டபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி எந்த இடத்துலனாலும் உட்காந்து படிக்கலாம், அந்த மாதிரியான வசதிகள்லாம் இருக்குது. இந்த நோட்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அப்படி இருக்காது. ஏன்னா அவன் ஏற்கனவே அவனுடைய முதுகில் 16 கிலோவை நான் சுமக்கிறேன். பிள்ளை படிக்க வேண்டாம், பிறம்படி படவும் வேண்டாம், சண்டையாம் சுவடு தூக்கி சங்கடப்படவும் வேண்டாம் அப்படின்னு ஒரு அப்படி ஒரு கவிதை இருக்குது. அதாவது பிரம்பு அடிச்சு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த காலத்துல. அதே மாதிரி பிரம்படி படவும் வேண்டாம், சண்டையாம் சுவடு. சுவடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக்கை பாருங்க. இந்த கான்ஃபிடன்ஸ் பேக் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா இது எல்லாம் நாளைக்கு இது ஸ்கூலுக்கு போகும். அந்த முன்னால இருக்கிறது கோணாத்தமிழ் வரைக்கும், அதுக்கு பின்னால இருக்கிறது சூர்யாவுக்கு, பொதிகைக்கு, இப்படி பிரித்து வச்சிருவோம் நாங்கள். அந்த வெயிட்டை பார்த்தீங்கன்னா 14 கிலோ இருக்கும். 20 கிலோ தான் ஏர்கிராஃப்ட்லேயே அளவுடு. ஸ்கூல் 14 கிலோ தூக்கிட்டு போவோம். அந்த புக்கு அந்த நோட்டு அதை கொண்டு வரலன்னா வெளியிட்டு வச்சிருவாங்க. பையன் அதைத்தான் விரும்புறான். சரி, அடுத்த கேள்வி. சரி, வந்து இம்முறை வந்து 6ஆம் ஆரம்பத்துல அந்த கட்டுரை எழுதும் போது 6ஆம் வகுப்புக்காக பண்ணோம். அப்புறம் எல்லாரும் இது எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா 6ல இருந்து 10 வரைக்கும் பண்ணோம். அப்புறம் தமிழ்ல பார்த்தவங்க இது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இதே இது 6ஆம் வகுப்பு தமிழ் பதிலாக இங்கிலீஷ் பண்ணோம், அப்புறம் மேத்ஸ் பண்ணோம், பிசிக்ஸ் எல்லாமே பண்ணி. அதை விட கீழே உள்ளது ஆரம்ப பள்ளி அதற்கு முன்பு. அதாவது தமிழை வந்து 10ல தான் ரொம்ப விரும்பி படிக்கிறாங்க, பாஸ் ஆகுது. ஆமா, இது 7, 8லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அந்த மாதிரி மோட்டிவேஷன்ல ஐஐடிஜியில் கொண்டு போய் விட்டுருவாங்க. 6ஆம் கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 ரூபாய் கட்டி டைம்னு ஒரு டியூஷன் சென்டர் இருக்கும், அதில் போய் விட்டுருவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அந்த மெடிக்கல் இன்ஜினியரிங் காலேஜ் என்ட்ரன்சஸ் இருக்கு இல்லையா, அதையே போட்டு ட்ரில் பண்ணிட்டு இருப்பாங்க. எதை அவங்க ஒதுக்கிடுறாங்கன்னா இந்த தமிழை ஒதுக்கிடுறாங்க. டாக்டரான இன்ஜினியர் ஆகணும் தான் விரும்புகிறாங்களே ஒழிய புலவனாய் மாற வேண்டும் அப்படின்றது பெற்றோருடைய கனவு அல்ல. இதுதான் ஐஐடிலாம் படிச்சுட்டு அப்புறம் கவிதை எழுதுறாங்க. இல்லை, அது அவனுடைய சொந்த முயற்சியில் எழுதலாம். இந்த இதில் விட மாட்டாங்க. இப்போ 1.5 லட்சம் ரூபாய் கட்டி நீங்கள் எல்லாருமே இருக்கிறீங்க, தமிழ்நாட்டிலேருந்து மலேசியாலே இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளை டாக்டரானு சொல்லி 1.5 லட்ச ரூபாய் கட்டி நீங்கள் இதில் கொண்டு விடுறீங்க. அது இப்போ எங்கள் இதில் டைம்னு வச்சுருக்கோம், இல்லாட்டி வேறு என்னென்னமோ இருக்குது. ஆனால் ஒரு சிலப்பதிகாரத்தையோ கம்பராமாயணத்தையோ படிக்கிறதுக்கு அவ்வளோ செலவழிப்போமா? செலவழிக்க மாட்டோம். அந்த புக்கை வாங்கவே மாட்டோம். எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் தேம்பாவளி தொண்டன்னு சொல்லுவாங்க, வி.வி. ஞானப்பிரகாசம்னு ஒரு தந்தை, அருள் தந்தை. அவர் ஒரு தடவை என்னை பார்த்து சொன்னார் 1999. என்கிட்ட நிறைய புஸ்தகம் இருக்கு, 3 வாயில் தேம்பாவளி கொடுக்கேன், 50 ரூபா கொடுங்கன்னாரு. ஏன்னு கேட்டேன். நாங்கள் 1970 பிரிண்ட் பண்ணோம், யாருமே அதை வாங்கலை. இப்போ அதெல்லாம் கரையான் அடிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வாழ்க தமிழ்னு சொல்கிறோம், ஆனால் அந்த வாழ்க தமிழையே கரையான் சாப்பிட்டு கரையான் தான் வாங்கி விடுறது. அந்த அளவுக்கு இந்த பேப்பரில் அச்சிடப்பட்ட காகிதங்கள் ஒழுங்கிட்டு போகுது. ஆனால் இதை மென்பொருளாக மாற்றும் பொழுது அது ஏதாவது ஒரு வெப்சைட்டில் அது உட்காந்துருக்கும். எங்கேயாவது கூகுளில் போய் நம்ம சர்ச் பண்ணுறப்ப அது நிச்சயம் ஏடிகே ஃபைலாக வரும், அதை டவுன்லோட் பண்ணலாம். அப்போ அதுக்கு ஆயில் நீள அதிகம். நாங்கள்லாம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தமிழ்நாட்டை வந்து 60களில் 70களில் பார்க்கின்ற பொழுது தமிழ் வளம் அவ்வளவு வளமாக இருந்தது. நல்ல தமிழை வளர்த்து கொடுத்தார். இப்போ நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் பேசுகிற பொழுது அந்த தமிழுக்கும் இக்காலத்தில் உள்ள இன்றைய தலைமுறையில் தமிழை பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான ஒரு வீழ்ச்சிக்கு போகிற ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். இப்போ நாங்கள் இங்கே வந்து போராடி கொண்டிருக்கிறோம் அந்த தமிழை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்காக. அந்த வகையில் தமிழ்நாட்டு அரசாங்கம் எத்தகைய முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறது அந்த பழைய நிலை கொடுத்து நீங்களே வந்து பல செய்திகள்லாம் சொல்கிறீங்க.
அடுத்த தலைமுறைக்கு அது போய் சேர்ந்ததா சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறாங்களா? மற்ற துறைகளை நம்ம வளர்ந்துருக்கிறோம். இப்போ கணினி, மருத்துவம் எல்லாம் நம்ம எல்லாவற்றையும் நம்ம முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் மொழியை பொறுத்த மட்டும் இப்படி படுமோசமான நிலையில போய் கொண்டிருக்கிறோம். அதுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் அறிஞர்கள், தமிழ் புலவர்கள், தமிழ் கல்வியாளர்கள் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று எங்களுக்கு விளங்கவில்லை. எங்க நாட்டை பொறுத்த மட்டும் 5ஆம் படிவத்துல நீங்க மலாய் மொழியில தேசிய மொழியில சிறப்பு தேர்ச்சி பெறவில்லை என்று சொன்னால் அரசாங்கத்தில் தொழிலே கிடைக்காது, நுழைய முடியாது. அப்ப நாங்க 1ஆம் ஆண்டிலிருந்து பல்கலைக்கழகம் வரையில் கூட அந்த எங்களுடைய தேசிய மொழி பாடமாக படித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆனா அந்த மூல நாடாகிய அந்த தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு அந்த நம்ம பார்த்த செய்யுள், பாட்டு, அகநானூறு, புறநானூறு, தொல்காப்பியம், திருக்குறள் எல்லாம் நான் நினைக்கிறேன் பயன்படுத்த முடியாத நிலையில் தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது என்ற பயம் எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில் ஒரு கல்வியாளர் என்ற நிலையில உங்களுடைய கருத்தை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன செய்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில்? ஒரு நிமிடம் எனக்கு தர முடியுமா? தமிழக அரசும் பல முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கு. இப்போ நான் இதை ஆண்ட்ராய்டு செல்லில் போட்டுட்டு இருக்கேன். அவங்க இதே சிடியில் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி. ஸோ தமிழை இது பண்ணுறதுக்காக தமிழக அரசும் பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு தான் இருக்குது. இலவசமாக கணினி கொடுக்குறாங்க, இலவசமாக சிடி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இலவசங்களை மக்கள் வாங்குகிறார்கள். ஆனால் கம்ப்யூட்டரில் அது இன்ஸ்டால் ஆகும். அவங்க ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி மற்ற இதுக்கு தான் வந்துட்டு அது பெரிய கதை. இதுக்கு தலைப்புகள் தொடர்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்க. ஆமாம், நான் சொல்லணும். அவங்க கேட்டார் அது கேள்வி. தமிழகத்தில் என்ன குறைகள் கண்டீர்கள்? கல்வித்துறையில் தமிழ் போதிக்கப்படுகிறது, கற்கப்படுகிறது, தமிழ் வழியாக கற்பிக்கப்படுகிறது. பல்கலைக்கழகங்களில், கல்லூரிகளில் எல்லாம் தான் தமிழ் இருக்குது. நீங்கள் சில பேர் பேசுகிறத வைத்துக்கொண்டு ஐயோ அவன் ஆங்கிலம் கலக்கிறான், சமஸ்கிருதம் கலக்கிறான், அதனால தான் தமிழ் வளர்ச்சி இல்லைன்னு அல்ல. நம்ம மற்றதை பார்க்கணும். ஃபார்மல் லெவலில், முறைசார் சூழலில், கல்வியில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கணும். கல்வித்துறையில் எந்தவித எதுவும் குறை இல்லை. மொழியினுடைய பயன்பாட்டில் சில பேர் கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜில் இருக்கலாம், அது ஒன்று தானே அளவு இல்லை. அதனால் தமிழ் பயன்பாடு எங்கேயோ போயிடுச்சு, ஆங்கில பயன்பாடு எங்கேயோ போயிடுச்சுங்கிறதெல்லாம் சும்மா வெளியில் இருக்கிற சில மோகங்களை வைத்துக்கொண்டு நாம் இப்படியெல்லாம் கமெண்ட்ஸ் சொல்கிறது எனக்கு பிடிக்கல. உண்மையிலேயே தமிழுடைய பயன்பாடு நல்லா தான் இருக்குது. நாம் அதற்கான இன்னும் சில முயற்சிகளை, கணினியில் சில குறைகள் இருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் என்ன 16-17 ஆண்டுகளாக அந்த நாட்டில் அடிக்கடி போகிறதில்லை. இருந்தாலும் எனக்கு தெரியும். கரிக்குலம் பிளானிங் நடைபெறுகிறது, கோர்ஸ் டிசைன்ஸ் மேற்கொள்ளப்படுகிறது, புதிய பாடத்திட்டங்கள் அமுல்படுத்தப்படுகின்றன. மற்ற மாநிலங்களில் கூட எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு பெட்டர். உண்மையிலேயே கொஞ்சம் ஃபார்வேர்டு தான். முற்போக்கு சிந்தனைகள் எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தார்கள். அது அறிவியலுக்கும் அந்த பாடங்கள் புகுத்தப்பட்டன. எல்லாம் தான் நடைபெறுகிறது. அதனால் இந்த ஸ்வீப்பிங் அண்ட் ஓவர்ஹால் கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது தமிழ் வளரலை அது இதுங்கிறதெல்லாம் எனக்கு என்னவோ அதில் ஒப்புதல் இல்லை. உண்மையிலேயே ஏதோ சில பேச்சு வழக்கில் சில சொற்கள் கலந்துடுச்சுங்கிறதுனால மொழி கெட்டு விட்டதுங்கிறது அல்ல. அதனால் அந்த எண்ணங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவர்கள். ஐம் சாரி. அதாவது என்னுடைய தமிழாசிரியர் ஒரு திருக்குறள் சொல்லுவார். இது திருக்குறள்னா திருக்குறள் புத்தகத்தில் இல்லை, அவராக எழுதின ஒரு திருக்குறள். கலப்பால் குளிப்பின் கலப்பால் குளிக்கும் உழப்பாண்மை அதே அப்படின்னு. ஒரு கலப்பால் அப்படின்னா தமிழில் ஒரு கலம் அப்படின்னா ஒரு பெரிய பானை, அந்த அளவு உள்ள பால்னா நல்ல மில்க். அது கலப்பால் குளிக்கும். கலப்பான இட் இஸ் மிக்ஸ்டு. அதனால புளிக்கும்னா என்ன, புளிச்சு போச்சுன்னா கெட்டுருச்சுன்னு அர்த்தம். உழப்பாண்மை அது அப்படின்னா பாலுக்கு ஒரு தன்மை இருக்குது, அது கலக்கக்கூடாது. அதில் எதையும் இந்த தமிழுக்கு அதே தன்மை தான். தமிழில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கலக்கிறோம். எதை கலக்கிறோம்? ஆங்கிலத்தை கலக்கிறோம், வடமொழி ஹிந்தியே கலக்கிறோம். எங்கள் பிள்ளைங்களே 2 பேர் பேசிக்கிறாங்க, வாங்க ஜி உட்காருங்க ஜி அப்படின்னு. ஏன் ஜின்னு சொல்லணும்? ஏன் ஜின்றது அது தமிழ் இல்லை, அது அந்த ஹிந்தி பாட்டு. அதே ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தால் வாடி போடினே பேச வேண்டியதானே?
இல்லை அது நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறீங்க, அது அழகாக இருக்கு பார்க்குறது, அப்படி சொல்ல மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னா நம்முடைய ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஜி வருது. தமிழ் பாட்டுக்கு தமிழை கவிதை எழுதுறான், டான்ஸ் ஆடுறது பஞ்சாபி. ஒரு தமிழை சிந்தா பார்க்க மாட்டோம், அந்த படம் வெற்றி படமா இருக்கு, தோல்வியா தவிர. இதுதான் இன்றைய நிலைமை. சரி, அவர் இணை பேராசிரியர் திரு பொன்ராஜ் அவர்கள். அத்தோடு அந்த அமர்வு முடிவுக்கு வருகிறது. அவரது முயற்சி வெற்றி பெற வாழ்த்துவோம். அடுத்தது, நேற்று அவருடைய கட்டுரையை சமர்ப்பிப்பதாக திட்டம் இருந்தது, அவர் சமர்ப்பிக்க முடியல. இந்த அமர்வில் அந்த கட்டுரை சமர்ப்பிக்கப்படும். அந்த கட்டுரையின் தலைப்பு மின்தமிழ் வரலாற்றில் தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவடுகள். இக்கட்டுரையை சமர்ப்பிக்க திரு நா. கண்ணன், கட்டுரையை இன்னொரு எழுத்தாளர் சுபாஷினி ட்ரம்மேல், திரு நா. கண்ணன் அவர்கள். என் பேர் நா. கண்ணன். முதலில் நேற்று அமர்வுக்கு வந்திருக்க வேண்டிய இந்த கட்டுரை சில தவிர்க்க முடியாத காரணங்களால் பின்தங்கி போனது. அதற்கான மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் உத்தமம் நிர்வாகத்தினர், அமைப்பாளர்கள் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து இன்று பேச வைப்பதற்காக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2001 இங்கே முதன்முறையாக இந்த தமிழினிய மாநாடு நடந்த பொழுது தமிழ் மரபு அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பு இதே கோலாலம்பூரில் டாக்டர் ஸ்ரீ சாமிவேல் அவர்களுடைய உந்துதலால் நடைபெற்றது. அதனுடைய தொடர்ச்சியாக ஏறக்குறைய நாங்கள் 12 ஆண்டுகளாக தொடர்ந்து அன்று தொடங்கிய அந்த பணியை தொடர்ந்து செய்து வருகின்றோம். இது ஒரு கடப்பாடு கூட எனக்கு நாங்கள் கடந்த 12 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு ஒரு குறுகிய ஒரு 20 நிமிடத்திற்குள் ஒரு சின்ன ப்ரீஃப் ரிவ்யூ கொடுக்கலாம் என்று நான் முயற்சிக்கின்றேன். தற்சமயம் நான் புத்ரா பல்கலைக்கழகத்தில் சூழலியல் துறையில் பேராசிரியராக இருக்கின்றேன். இந்த கட்டினுடைய இணை ஆசிரியராக சுபாஷினி ட்ரம்மல். சுபாஷினி மலேசிய தமிழர், அவங்க இப்போ ஜெர்மனியில் இருக்காங்க. ஷீ இஸ் ஒர்க்கிங் ஃபார் ஹியூலெட் பர்லாண்ட். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த கட்டுரை வருகின்றோம். நீங்கள் பார்க்க தெரியுது 2001 ஒரு ஆரோ போட்டிருக்கேன். ஏன்னா அடிக்கடி நான் ஆள் மாறிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நான் தான் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆரோ போட்டு அப்போ அந்த விஷயம் இருக்காரு, தத்துவஸ்ரீ இருக்காரு. அப்போ ஆகஸ்ட் மாதம் இது உருவாகுது. எங்களுடைய தளம் தமிழ் heritage.org. நீங்கள் அங்கே போனீங்கன்னா எங்களுடைய சேகரங்கள் அனைத்தும் நீங்கள் அங்கே பார்த்துக்கொள்ளலாம். எனது கட்டுரை கட்டுரை தொகுப்பில் 264வது பக்கத்தில் இருக்கிறது. அதில் நான் கொஞ்சம் வித்தியாசமான கோணத்தில் இதை நான் அணுகியிருக்கின்றேன். தயவுசெய்து நீங்கள் அதையும் பாருங்கள். நான் இங்கே உங்களுக்கு கொடுக்க போகிறது வேறொரு கோணம், அந்த கட்டுரையில் நான் வேறொரு கோணத்தில் இதை அணுகியிருக்கின்றேன். உங்களுக்கு 2 இது கிடைக்காது. இதனுடைய நோக்கம் ஏன் தமிழ் மரபு அறக்கட்டளை உருவானது அப்படின்னா, இந்த தமிழ் மரபின் எச்சங்களை நீங்கள் மின்வழிக்கு எளிதாக கொண்டு வரும் பொழுது தமிழினுடைய வளங்கள் நிரந்தரப்படுகின்றன. அதான் அந்த அடிப்படை நோக்கு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் மின்வழிக்கு கொண்டு வரணும், ஏன் இங்கேயே இருக்கக்கூடாது அப்படின்னா இப்போ தான் ஐயா சொல்லிட்டு போனாங்க, புஸ்தகங்கள் வந்தோடனே கரையான் அடிச்சிருது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் விண்வெளிக்கு நீங்கள் வந்தேன்னு பாருங்களேன், அங்கே காலம் வெளி கடந்த ஒரு துரித தொடர்பு இருக்குது. இப்போ போன உடனே பார்க்க முடியுது பாருங்கள். இப்போ நான் பேசுறது இன்டர்நெட்டில் லைவாக பாட்காஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பாசிபிலிட்டி முந்தி கிடையாது, இப்போ நமக்கு அந்த இது கிடையாது. அது இந்த உலகத்துக்கும் ஒரே சமயத்தில் இப்போ இங்கே பேசக்கூடிய இந்த பேச்சு இப்போ உலகம் முழுவதும் மக்களால் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல் மூல ஆவணம் அழியாமல் ஒரே சமயத்தில் பல நகல் எடுக்க முடியும். இனிமேல் அந்த ஒரிஜினல்ங்கிறது அவசியமே இல்லை. ஒரு முறையாக நகல் எடுத்து விட்டோம் என்றால், அது மின்னாக்கம் செய்து விட்டோம் என்றால் அது எல்லாமே ஒரிஜினல் தான். அப்புறம் இந்த நீர், நெருப்பு, பூச்சி இருத்தல் இதிலிருந்து தப்பிப்பதற்கான பெரிய வாய்ப்பு. ஆக இந்த வாய்ப்புகளை வைத்து நம்ம பார்த்தோம்னா ஒரு ஒரு பிரதியை நான் மின்பறி பார்க்கும்பொழுது பாரதி சொன்ன மாதிரி அது வாழி நிரந்தரம், அது நிரந்தரமாக இருப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா மின்வழி அதனுடைய பல்லுலகத்தன்மை மிக சிறப்பானது. உதாரணமாக எழுத்துக்கள் தெரியும். தமிழின் முதல் புஸ்தகம் அப்படிங்கிறது இயேசு பிரானுடைய புஸ்தகம், அது பைபிள் அண்ட் வில்லியம் வருது.
அதை வந்து நாங்கள் இப்போ வந்து மின்னாக்கம் செய்து கொண்டு வந்துடலாம். அது 1600 சுற்றுக்குள்ள வந்தது. அதை வந்து இப்போ மின்னாக்கம் செய்து எப்போவும் நிரந்தரம் வச்சுக்கலாம். அதே போல் ஓவியங்கள், எனக்கு இந்த சிற்பியோட ஓவியங்கள் முழுசையும் கொண்டு வரணும்னு ஆசை. கொஞ்சம் தான் கொண்டு வந்திருக்கோம், காப்பிரைட் பிரச்சனை இருக்குது. பட் ஆனால் ஓவியங்கள் முழுவதையும் வந்து நாம் மின்னாக்கம் செய்ய முடியும். அதே போல் இசை, ஒலி வடிவத்தை வந்து நாம் பதிவு செய்து அதையும் ஒரு எண்ணிம வடிவத்தில் கொண்டு வந்து நிரந்தரப்படுத்த முடியும். அப்புறம் நிகழ்வழி, ஸோ காணொளி அப்படின்னு சொல்கிறாங்க, விழியம் என்று சொல் கூட உண்டு. இந்த வடிவிலும் நாம் வந்து காட்சிப்படுத்தி நிரந்தரப்படுத்த முடியும். ஆக இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது இதை கொண்டு நாம் ஒரு எண்ணிய காப்பகம், ஒரு ட்ரெஷர் ட்ரெஸ்ட் மாதிரி உருவாக்க முடியும். அதில் இலக்கியம் சார்ந்த பதிப்புகள், தகவல், அதனுடைய கல்வி வாய்ப்புகள், இதை முழுவதும் நாம் வந்து டிஜிட்டல் வடிவில் கொடுக்க முடியும். அதே போல் இசை, நாட்டியம், கூத்து, அதே போல் மிக பழமையான கல்வெட்டுக்கள், செப்பேடு, அகழ்வாராய்ச்சி, கோயில் மற்றும் அது சார்ந்த சரித்திரம், இதையெல்லாம் கொண்டு வர முடியும். இன்னொரு புறம் பார்த்தால் மருத்துவம், ஆயுர்வேதம், கணிதம் போன்ற பிற சாஸ்திரங்களையும் வந்து நாம் வந்து மின்னாக்கம் செய்ய முடியும். நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் இத்தனை வருஷத்தில் அப்படின்னா வந்து முதல்ல நாங்கள் ஆரம்பித்தது வந்து இந்த மின் சுவடி, அதாவது இந்த சுவடிகளை வந்து எப்படி மின்னாக்கம் செய்து, ஏன்னா அவர் சொன்ன மாதிரி இப்போ சுவடிக்கு வந்து வாழ்வு வந்து ஒரு 150 வருஷம் தான். அது ரொம்ப பத்திரமா வச்சுருந்தா வந்து நூலகத்தில் ஒரு 500 வருட சுவடியை நான் பார்த்துருக்கேன், அவ்வளோதான் மேக்ஸிமம். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையில பார்த்தீங்கன்னா சுவடிகள் வந்து அதனுடைய கடைசி காலகட்டத்தில் இருக்கின்றன. ஏன்னா பதிப்பித்தல் வந்து உபேசாவோட நின்று போச்சு, அதற்கப்புறம் யாரும் பதிப்பிக்கிறதில்லை. ஆறுமுக நாவலர் பண்ணார், அவர் கூட சொல்கிறார் 50 காப்பியங்களில் ஒன்று வந்து வெளியிட போகிறோம்னு. அந்த வெளியிட போகிறோங்கிற அறிவித்தல் இருக்கே தவிர வந்துதான் இல்லைன்னு வரல. ஆக இந்த மாதிரி ஓலைச்சுவடியிலிருந்து மின்னாக்கம் செய்வது நின்று போய்விட்டது. எனவே அந்த ஓலைச்சுவடிகளையே அப்படியே பதிப்பித்து மூலத்தை முதலில் காக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து இந்த மின்னூலக புத்தகத்தை பற்றி சொன்னாங்க. புஸ்தகம் வந்து ஓலைச்சுவடி கூட தேவையில்லை, புஸ்தகம் வந்து 10 வருஷத்தில் அப்படி நூலாக உடஞ்சு போகுது. அதை பாதுகாக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். அப்புறம் பல்வேறு வகையான ஓசைகள், இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோவில் பார்த்தீங்கன்னா பழைய பேசுனது, பாரதிதாசன் பேசுனது, அதுக்கு முன்னாடி பேசிய பேச்சுக்கள்லாம் அவங்க பின்னாடி அழிச்சிடுறாங்க. அது ஒரு பாதுகாப்பான நிலையில் இல்லை. எத்தனையோ சரித்திரபூர்வமான சான்றுகள் எல்லாம் வந்து போய்கிட்டே இருக்கு, அழிஞ்சிருக்கு. அதையெல்லாம் காட்ட வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. அதே நேரத்தில் சமகாலத்திலேயே பேசக்கூடிய பேச்சுக்கள், இசை, பேட்டிகள், இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய ஒன்றும் இருக்குது. அதற்காக மண்ணின் குரல் என்ற ஒரு அமைப்பு வைத்து இப்போ தமிழ் மரபு அறக்கட்டளை we are one of the largest ஆடியோ கலெக்ஷன்ஸ் with us. அப்புறம் மரபு விக்கி என்று ஒன்று உருவாக்கியிருக்கோம், இந்த விக்கிபீடியா, அந்த டெக்னாலஜியை வச்சு இதில் பல்வேறு வகையான தமிழ் சார்ந்த கட்டுரைகள் அனைத்தையும் நாங்கள் அங்கே சேகரம் செய்து வருகின்றோம். அதே போல் அயலக நூல் பாதுகாப்பு, அதாவது இந்தியாவுடைய சிறப்பு என்ன அப்படின்னா பல்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியா வந்து ஆண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆட்சியிலும் வந்து வித்தியாசமான ஆளுமைகள் இருந்திருக்கின்றன. ஆங்கிலேயர் இருந்த பொழுது இந்தியாவில் பதிப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு நூலுக்குமான ஒரு நகல் வந்து பிரிட்டிஷ் இந்தியா லைப்ரரியில் ஒரு காப்பி இருக்கும். ஸோ நாங்கள் லண்டன் போய் அங்கே என்னென்ன இருக்குன்னு தேடணும். தே ஹேவ் அ ஹோல் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ். அதை பூரா பெயர்த்தெடுக்கிறதுக்கு இட்ஸ் $1 million ப்ராஜெக்ட். பட் நெவர்லெஸ் அங்கே ஒரு சின்ன ஒரு 5000 pounds ஃபண்டை வச்சுட்டு ஒரு 10 புத்தகத்தை நாங்கள் வந்து கொண்டு வந்தோம். இதே போல் இது என்ன ஒரு சின்ன முயற்சி, இதை வைத்து இதே போல் அயலகத்தில் இருக்கக்கூடிய நமது பழநூல்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முயற்சிக்கு முத்தாயிட்டது. அதே போல் தல புராணங்கள், அதே போல் பல்வேறு வகையான ஓவிய கூடங்கள், இலக்கியத்துக்கு வந்து தடம் அமைத்தவர்களுடைய பற்றிய அறிமுகங்கள். அப்புறம் நாங்கள் ஒரு ஆக்டிவாக இருக்கிறதுக்காக டைனமிக்காக ஒரு மின்னாடல் குழல் வச்சுருக்கோம், அந்த இமெயில் குரூப், அது கூகுள் குரூப்ஸ் வச்சுருக்கோம். இவை எல்லாமே இலவசமாக பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. இது எல்லாமே we have a content management system. அதன் மூலமாக இதில் உள்ள கண்டென்ட்டை பூரா வந்து நீங்கள் அணுக முடியும். ஸோ சுவடி பாதுகாப்பு கொஞ்சம் வேகமாக போகிறதுக்கு நேரம் ஆகியும் கிடையாது. இப்போ சுவடி பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போதைய தற்போதைய நிலை. சுவடி வந்து ரொம்ப பிரபலமான நிலையில் இருக்குது. அதை சேகரம் செய்யறதே பெரிய வேலைங்க. சென்ற முறை நாங்கள் வந்து தஞ்சை பல்கலைக்கழகத்துடன் இணைந்து தமிழகம் முழுவதும் போய் ஒரு ஓலைச்சுவடி வேட்டை பண்ணினோம். அதில் பல லட்சக்கணக்கான ஓலைச்சுவடிகள் எங்களுக்கு கிடச்சிது. அதையெல்லாம் சேகரம் பண்ணி நாங்கள் தஞ்சை பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்துருக்கோம். அவங்க அதை சீர்படுத்தி கேட்டகரைஸ் பண்ணி அதற்கு பிறகு அதை இலக்க பதிவாக்கி ஒரு இணைத்து கொண்டு வருவதாக ஒப்பந்தமாக இருக்கிறது. அதற்கு பிறகு அதை வாசித்து எழுத்து மாற்றம் செய்ய வேண்டும்.
எங்கள் தரப்பு கொஞ்சம் பண்ணியிருக்கோம் சாம்பிள்ஸ் மாதிரி. என்னுடைய இன்னொரு கனவு என்னன்னா, இதை மின்வெளி கூடல் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஃபோரம் ஒன்று உருவாக்கி அதில் இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அந்த சூடியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி இதே போல் ஒரு லைவ் பாட்காஸ்ட் பண்ணி அதனுடைய உரை அதை வந்து இன்னும் ஒரு சீரான பதிப்பாக கொண்டு வர வேண்டும் என்பது ஒரு நீண்ட கால ஆசை. ஆக நீங்கள் இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இது இன்னொரு என்னுடைய மற்றொரு கனவு. அதாவது தமிழ் முதன்மொழியாக இருந்த காலகட்டத்தில் அனைத்து சிந்தனைகளும் தமிழில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அதான் முக்கியம். நம்ம இப்போ நினச்சிருக்கிறது என்னன்னா, தமிழ் அப்படின்னா இலக்கியம் மட்டுமே நினைப்போம். தமிழ் தாத்தா செய்தது பெரும்பொழி, ஆனால் அவர் செய்தது வந்து சிறு துளி. ஏன்னா அவர் இலக்கியத்தை மட்டும்தான் எடுத்து கொடுத்துருக்காரு. 60% ஓலைச்சுவடிகள் மருத்துவம் குறிப்பதாக அமைகின்றன இந்தியாவில். ஆக தமிழர்கள் வந்து எவ்வளவு தூரம் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பது இதுன்னு தெரியுது. ஆக மருத்துவம் சார்ந்த ஓலைச்சுவடிகள் இன்னும் முறையாக பதிப்பிக்கப்படுகிறது. அடுத்து இலக்கியம் பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. கணிதம் சார்ந்து இருக்கிறது, வானவியல் சார்ந்த ஓலைச்சுவடிகள் இருக்கின்றன. தத்துவம் நிறையா வந்திருக்கு. அதே போல மேஜிக் அதை பற்றி நிறையா இருக்கு. வாகடம் வெட்னரி சயின்ஸ், இப்போ அதே ஈவன் நலபாகத்தை பற்றிய இதெல்லாம் இருக்கு. ஜோதிடம் பெரும்பாலும் இன்றைய ஓலைச்சுவடினா எல்லாரும் வந்து ஜோதிடம். இது என்ன வேடிக்கை அப்படின்னா, நான் பின்னாடி சொல்கிறேன் வருது, வரும்போது சொல்கிறேன். இது எப்படி இந்த எண்ணப்போக்கு வந்ததுன்னா, பெர்லினில் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். நான் 1995 அந்த பீரியடில் அவங்க இந்த ஓலைச்சுவடியெல்லாம் ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வச்சுருக்கிறத பார்த்து அந்த ஜெர்மனிய தொழில்நுட்பத்தை வந்து நான் தமிழகம் வரும்போது அறிமுகப்பட்டேன். முதல்ல யூகி செய்து நடத்திய அந்த நையாண்டி தர்பாரில் இதை பற்றி நான் பேசும்போது தமிழகத்தில் ஒரு பெரிய விழிப்புணர்வு வருது. ஆனால் இது முதலாக தமிழில் 2000 காலச்சுவடு பதிப்பகம் நடத்திய அந்த தமிழினி மாநாட்டில் தான் வந்து இதை பற்றிய முதல் அறிமுகமாகுது. பரந்த வரவேற்பு பெற்றது. அந்த பிறகு உத்தம அமைப்பு வந்து 2000 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிங்கப்பூரில் ஒரு போஸ்ட் ப்ரெசென்ட் பண்ணேன். அதான் அப்போ டத்தோஸ்ரீ சாமியால் பார்த்தார் அந்த போஸ்டர். அதை பார்த்துட்டு தான் அவர் வந்து 2001 இங்கே நடத்தும் பொழுது ரொம்ப அதுக்கு சிறப்பாக கொடுத்து இதற்காக ஒரு தனியாக ஒரு அமைப்பு உருவாக்க வேண்டும் என்று இந்த தமிழ் மரபு அறக்கட்டளை என்ற அமைப்பு உருவானது. அது வந்து ஒரு தன்னார்வ குழு தான், தொண்டுழிய மக்கள் நாங்கள் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணியிருப்போம். அது ஷோயூ. ஸோ இது என்ன வேடிக்கைன்னா, வந்தவொடனே வி வென்ட் டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இன் இந்தியா. அங்கே வந்து ஐ ஸ்டார்டட் இவாஞ்சலைசிங் த கான்செப்ட். அப்போ டாக்டர் அப்துல் கலாம் அவர் 2 முறை நான் சந்தித்து இதனுடைய முக்கியத்துவம் பற்றி விரிவாக்கிருக்கோம். குழந்தை போல பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. அதான் அவருடைய சிறப்பு. நான் சொன்னதுக்கப்புறம் அப்படியே குழந்தை மாதிரி கேட்டுட்டு யூ ஒன்ட் பிலீவ் அவர் when he became a president எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். நேஷனல் லெவலில் இந்தியாவில் மேன்ஸ்கிரிப்ட் அந்த டிஜிட்டல் இதுக்கெல்லாம் ஒரு முயற்சி எடுத்து ரொம்ப சிறப்பாக வந்து அவர் இந்த காலகட்டத்தில் செய்தார். இப்பொழுதும் அதை பற்றி நிறையாக பேசிக்கொண்டிருக்கிறார். இப்போ எங்களுடைய பிரிட்டிஷ் லைப்ரரி கலெக்ஷன்ஸுக்கு வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்காரு. அவர் தொடர்ந்து வந்து எங்களுக்கு உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய எங்களோட ஹீரோ அப்துல் கலாம், டாக்டர் அப்துல் கலாம். அதே போல் நீங்கள் கொங்கு நாட்டுக்கு போனீங்கன்னா புலவர் ராசு, இவரும் ரொம்ப ஒரு மிக வித்தியாசமாக யோசித்து இந்த தொன்மையை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரியவர். இது போல் அப்புறம் பாரதிதாசன் ஐயா பொன்னவைக்கோ அங்கே வீசியாக இருந்த பொழுது அவங்களோட ஒரு புரிந்துணர்வு செய்யணும். சமீபத்தில் வந்து தஞ்சை பல்கலைக்கழகத்தோடு இணைந்து செயல்பட்டு வருகிறோம். இது அப்துல் கலாமோடது. அவர் தான் சொல்லுவார், வெள்ளத்தனை மலர் நீக்கம் மாந்தரம் உள்ளத்தனைது உயர்வு. அதுதான் அவரை சிறப்பாக கொண்டு வந்து நீங்கள் அதை போல செய்யணும் அப்படின்னு எனக்கு அறிவுரை பெறுனார். ஸோ இது வந்து நாங்கள் அந்த பீரியடில் கலெக்ட் பண்ண பல்வேறு வகையான சுவடிகள். இட்ஸ் அ லாங் லிஸ்ட். இதில் என்ன வேடிக்கை பாருங்க, தமிழில் தற்பெருமைக்காக சொல்லலை, ஆனால் உண்மையிலேயே நம்ம பெருமைப்பட வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. 1883 ஸ்ரீரங்கம் ஜியர் ஒரு புக்கை வெளியிடுறாரு. அந்த புக்கு வந்து தத்துவத்திரயம்னு வைஷ்ணவ சம்பந்தமான புஸ்தகம். ஆனால் அதில் வந்து பூர்வபட்சம் அப்படின்ட்டு முதல்ல வந்து பேசுவாங்க, இது எதை பற்றி பேச போகுதுங்கிறது. அதில் வந்து சூரிய சாஸ்திரத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அதில் ஒரு மேப் கொடுக்குறாங்க பாருங்க, அது ஒரு 12 பக்கம் உள்ள வந்து வேர்ல்டு மேப் கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேர்ல்டு பொதுவாக வந்து சவுத் டு நார்த் தான் இருக்கும். ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, அதுக்கு மேலே இங்கே தென் அமெரிக்கா, அதுக்கு மேலே வட அமெரிக்கா இருக்கும். இங்கே பாருங்க,
மேலே தென் அமெரிக்காவுக்கு கீழே வட அமெரிக்கா. அவன் என்ன சொல்கிறான், நார்த் போல்லேருந்து பார்க்குறாங்களாம் எர்த்தை. பார்த்து ஒரு மேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு மேப் கொடுத்து அப்படி பார்த்தா இந்த யுரேஷியா வந்து ஒரு முயல் மாதிரி தெரியும், அதுக்கு நடுவில் இந்தியா இருக்கும். அவங்க பாருங்க அந்த பீரியட்லேயே தி மேப் ஆஸ்திரேலியா. ஓகே, எத்தனை வகையான மகாசமுத்திரங்கள் இருக்குன்னு, எத்தனை தீவுகள் இருக்கின்றன, ரொம்ப துல்லியமான கணக்காக அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதுதான் வந்து டாக்டர் அப்துல் கலாம் ரொம்ப பிடிச்சது. இதில் என்னென்ன அவன் என்ன சொல்கிறாங்க, இந்த தீபத்தை சந்திரமண்டலத்திலிருந்து பார்த்தால் இதன் சுரூபம் நன்றாக காணப்படும். இவன் சந்திரமண்டலத்திலேருந்து பார்த்து இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கு பின்னாடி 63 64 தான் போகிறாங்க ஆம்ஸ்ட்ராங். இது 1883 வந்த புக்கில் சந்திரமண்டலத்திலிருந்து இந்தியாவை, அதாவது உலகத்தை பார்த்தா எப்படி இருக்கும்னு ஒரு மேப் கிரியேட் பண்ணுறாங்க. ஈவன் தி வெரி தாட், சந்திரமண்டலத்திலேருந்து பூமியை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த சிந்தனையே வந்து ஒரு புரட்சிகரமான சிந்தனை. இதை பற்றி இந்த மாதிரி சாஸ்திரங்கள் எல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. நமக்கு இப்போ நேரமும் இல்லை, அதற்கான அறிவுத்திறனும் இல்லை, போய் ஆராயணுங்கிற ஆர்வமும் இல்லாமல் இருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே நிறைய எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் வந்து இதுக்குள்ள இறங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து முதல்ல ரொம்ப எளிதாக எல்லாத்தையும் வினாக்கம் சேர்த்துலாம் இது இறங்கினோம். அப்புறம் தான் தெரிஞ்சது ஆழம் தெரியாமல் காலத்தில் தமிழின் ஆழமும் பரப்பும் ரொம்ப விரிவாக இருக்குது. நீங்கள் போய் ஒவ்வொரு முறையும் கலப்பணி செய்து பாருங்க, ரொம்ப அற்புதமான பல விஷயங்கள் வெளியே வரும். அதே போல் அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு கம்ப்ளீட் காஸ்மிக் மேப் கொடுக்குறாங்க. எப்படி வந்து இந்த பல்வேறு பிரபஞ்சங்கள் மண்டலங்கள் வந்து அமைந்திருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி ஒரு என்டையர் காஸ்மிக் வியூவும் இருக்குது. இது வந்து ஒவ்வொரு வித்தியாசமான வகையில் அது பதிவாயிருக்கு. அடுத்து அதே போல் இன்னொரு எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு என்னன்னா, தமிழில் முதன்முறையாக ஒரு இஸ்லாமிய பெண் சித்தி ஜுலேகா பேகம் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு நாவல் எழுதுறாங்க. எழுதி தன்னை பதிப்பாசிரியை அப்படின்னு அறிவிச்சுட்டு இவங்க எழுதின அந்த நாவலை வந்து உவேசா அவர்கிட்ட கொடுத்து முன்னுரை கேட்குறாங்க. இந்த அம்மாவோடைய வீடுக்கு நான் போய் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிட்டு அந்த அம்மாவுடைய புஸ்தகங்கள்லாம் நாங்கள் படிப்போம். இவங்க வந்து ஒரு இலக்கியத்தில் தடம் பதித்தவர், சிறுபான்மையினம், அதுவும் பெண். அந்த காலத்திலேயே வந்து ஒரு நூலாசிரியைன்னு போட்டு வந்து ரொம்ப அமக்கம் பண்ணியிருக்காங்க. அருமையான புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அதே போல் ஈழத்திலிருந்து மார்க் என்பவருடைய ஓவியங்கள். இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து பல்வேறு வேறு செய்திகள் எல்லாம் வந்து முதுசம் செய்திகள், முதுசம் இசை, முதுசம் நிகழ்வு போன்ற பல்வேறு வகையான இதை செஞ்சுட்ருக்கோம். அதே போல் 2 மடலாளர் குழு வச்சுருக்கோம். அந்த இதுலேயும் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த அட்ரெஸை. மீட்டர்கள் என்ற தமிழ் மடலாளர் குழு. உங்கள் எல்லாரையும் அதில் வந்து நீங்கள் சேரணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்கிறேன். மாணவர்களுக்காக வேர்கள் என்ற ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கி வருகிறோம். அது ஆசிரியர்கள் மாணவர்கள் தொடர்ந்து வந்து ஒரு உரையாடல் செய்ய வேண்டும் என்பதற்காக உருவாக்கி வருகின்றோம். இது வந்து நம்ம பிரிட்டிஷ் லைப்ரரி கலெக்ஷன். இப்போ சமீபத்தில் சென்ற 2 வாரங்களில் செய்த வேலை என்ன அப்படின்னா, மாணவர்களுடைய திறனை எப்படி நாம் தவறுவது அப்படின்னு பல்வேறு கல்லூரிகளை அதை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றோம். இதை கரிக்குலத்தில் எப்படி வந்து இந்த ஹெரிட்டேஜ் எலிமெண்ட்ஸை வந்து இன்வால்வ் பண்ணுறது, ஸோ அதற்கு டூரிசம் இதிலெல்லாம் எப்படி வந்து ரியலாக இந்த ஹெரிட்டேஜ் எலிமெண்ட்ஸை இன்கார்பரேட் பண்ணி ஒரு எஜுகேஷன் மாடியூல் கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி சிந்திச்சு போகிறோம். அதே போல் ஓய்வு எய்தியவர்கள், ஸோ ரிட்டையர்டு ஆனவங்கள்ட்ட வந்து பட்டறிவு இருக்கும், நேரம் இருக்கும், ஆனால் ரொம்ப சக்தி இருக்காது. ஆக இது 2 இணைத்தோம்னு வச்சுங்களேன், நிறைய பல விஷயங்கள். கோனார் நோட்ஸை பற்றி சொன்னார். கோனார் நோட்ஸ் அவசியமே இல்லை. எத்தனையோ தமிழாசிரியர்கள் என்ன பண்ணுறது தெரியாமல் உட்காந்துருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து நடவன் பார்க்க ஒரு உரை சொல்லுங்கள் சார், அப்படி ரெக்கார்ட் பண்ணி பாட்காஸ்ட்டாக போடுறோன்னா செய்வாங்க. ஸோ அப்படிலாம் பயன்படுத்தலாம். ஆக நீங்கள் வந்து தமிழ் ஹெரிட்டேஜ் சைட்டுக்கு வந்தீங்கன்னா எங்களுடைய சேகரங்கள் முழுவதும் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். யூ வாண்ட் டு பி கான்டாக்ட் வித் மீ, இதுதான் என்னுடைய இமெயில் அட்ரஸ். நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பார்க்கணுன்னா நாராயணன் கண்ணன் UPM அப்படின்னு இருக்கும். நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா தொடர்பு கொள்ள. நீங்கள் எல்லாரும் எங்களுடைய மடலாளர் குழுவில் வந்து பங்கேற்று இந்த தமிழை வளப்படுத்துமாறு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நேரம் மிக குறைவாக இருக்கிறது. ஒரே ஒரு கேள்வி என்ன நான் கேட்கலாம், இருக்குங்களா? சரி, இல்லை. அவர் முனைவர் நா. கண்ணன் அவர்கள், அவருடைய கட்டுரை பக்கம் 264 இருக்கிறது. நீங்கள் அவரும் தொடர்பு தகவலாம் கொடுத்துருக்கிறாரு, இணையத்தையும் கொடுத்துருக்கிறாரு. அவருடைய எல்லாமே இணையத்தில் இருக்கிறாரு. அதாவது தமிழ் heritage.org. அங்கே சென்று பார்த்து அவரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி. அடுத்த கட்டுரையாளர் திரு மு. மணியரசன். மொழி சார்ந்த ஆண்ட்ராய்டு குறுஞ்செயலிகள் ஒரு பார்வை. மு. மணியரசன், விரிவுரையாளர், துவாங்கு பைனூன் ஆசிரியர் கல்விக் கழகம், பினாங்கு, மலேசியா. திரு மணியரசன். அன்னை தமிழுக்கு வணக்கம். அவை தலைவருக்கு வணக்கம். அவையோருக்கு வணக்கம். முன்னே வைத்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் தலைவருக்கு வணக்கம். சான்றோர்களே, நண்பர்களே, எறும்பு அடிக்கக்கூடிய இடத்திலே ஈக்கு என்ன வேலை என்பார்கள். ஒரு ஈ வந்திருக்கிறது, தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய பணி ஆசிரியர் கல்விக் கழகத்திலே தமிழ் போதிப்பது. இந்த கட்டுரையானது கணினி தொடர்பானது. கணினி துறையிலே இருக்கக்கூடிய ஆர்வத்தின் பால் ஒரு உந்துதலிலே இந்த கட்டுரை படைக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அதுதான் காரணமும் கூட. இந்த கட்டுரை புதிய பயனாளர்களுக்கு பயன்படலாம். ஆக ஆண்ட்ராய்டு குறுஞ்செயலிகளில் தமிழ் என்ற ஒரு பார்வையை தான் பார்க்க இருக்கின்றேன். ஆக இந்த அவையினிலே இருக்கக்கூடிய சான்றோர்கள் இது தொடர்பான ஆழமான அனுபவமோ அல்லது ஈடுபாடு இருந்திருந்தால் இது அவ்வளவு ஈர்க்காலத்தன்மை இருக்கலாம். புதிய பயனாளர்களுக்கு கண்டிப்பாக இது பயனாக இருக்க என்ற நம்பிக்கையிலே எனக்கு ஒதுக்கப்பட்ட வாய்ப்பினை தொடங்குகின்றேன். கூகுள் பிளே அனைவரும் அறிந்த ஒன்று. குறுஞ்செயலிகள். இந்த செயலிகள் தொடர்பாக உங்கள் முன்னே என்னுடைய கருத்தை முன்வைத்து வந்திருக்கின்றேன். கூகுளில் இவ்வாறான வசதிகள் எல்லாம் இருப்பதை நாம் அறிவோம். கூகுள் டாக்ஸ் என்று கூகுள் குரோம் என்று பல இருக்கின்றன. இதெல்லாம் கூகுளில் இருக்கக்கூடிய செய்திகள், வசதிகள். இந்த கூகுள் நிறுவனம் வழங்கக்கூடிய இந்த கூகுள் பிளேவில் கூகுள் பிளே என்பது மிக குறிப்பிடத்தக்கது. இது இலக்க முறை தகவல்களை வழங்கும் இணையக்கடை என்று விக்கிபீடியா கூறுகிறது. இச்சேவையின் வழியாக ஆண்ட்ராய்டு பயன்பாடுகள், இசைக்கோப்புகள், புத்தகங்கள், திரைப்படங்கள், விளையாட்டுகள் போன்றவை பயனாளர்களுக்கு கிடைக்கின்றன. இந்த கடைகளிலே தமிழ் மற்றும் தமிழ் இலக்கியம் சார்ந்த குறுஞ்செயலிகள், பட்டியல் வகை மற்றும் அவற்றின் பயன்பாடு ஆகியவற்றை ILSC நாடகம் என்ற அடிப்படையிலே உங்களுக்கு தொகுத்து ஒரு காட்ட இருக்கின்றேன். இந்த கட்டுரை வரையப்பட்ட நாள் அதாவது ஜூலை 10. அதுவரை கிடைக்கப்பட்ட சில தமிழ் சார்ந்த குறுஞ்செயலிகளை உங்கள் முன்னே வைக்கின்றேன். இவையெல்லாம் என் கண்ணில் வாங்கப்பட்ட தமிழ் சார்ந்த குறுஞ்செயலிகள். தமிழை கற்கக்கூடிய, அதாவது அடிப்படையில் தமிழை கற்க விரும்பக்கூடிய பயனாளர்கள் இருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய கணினியிலே தங்கள் கையெழுத்து தொலைபேசி வழியாக தமிழை கற்க வேண்டும் என்றால் இது தமிழ் ஆசான், தமிழ் கற்போம் என்ற குறுஞ்செயலிகள் இருக்கின்றன. அதிலே இந்த தமிழை கற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இதெல்லாம் தமிழை குறுஞ்செயலின் வழியாக கற்கக்கூடிய வாய்ப்பினை வழங்கக்கூடியது. பயனாளர்கள் இது போன்ற குறுஞ்செயலிகளுக்கு சென்று இதனை
பயன்படுத்தினால் ஓரளவு தமிழை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இதெல்லாம் தமிழை தொடக்க கற்றுக்கொள்ளக்கூடிய குறுஞ்செய்திகள். ஆக தாய்மொழியாம் தமிழ் மொழியை கற்பிக்கும் கடமையை என்னுடைய பெற்றோர் பலர் மறுத்ததால் இணையத்தாய் அக்கடமையை ஆற்றுகிறாள் என்று நான் என்னுடைய கருத்தை முன்வைக்கிறேன். மிக எளிமையாக தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளும் வகையில் குறுஞ்செய்திகள் துணைபுரிகின்றன. பயனாளரை ஈர்க்கவல்ல வண்ண ஒளி மற்றும் ஒளி சார்ந்த கற்பித்தல் துணை பொருட்கள் தமிழ் மொழி கற்றலை நிச்சயம் முழுமையாக்கும் என நான் நம்புகிறேன். இருப்பினும் இத்தனை கோடி தமிழர் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே இவை போதாது என்று எனக்கு தோன்றுகிறது. இது மாதிரி குறுஞ்செய்தி ஒன்று. இது பலர் பார்த்திருக்கலாம். மாணவர்கள் அது முதல் முறையாக தமிழை கற்றவர்கள் அல்லது அடிப்படையிலே தமிழ் கற்கும் மாணவர்கள் இவ்வாறான குறுஞ்செய்திகளை பயன்படுத்தி தமிழை கற்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. இணையம் அதற்கு வழி செய்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து அகராதிகள் சற்று முன்னர் நம்முடைய பேராசிரியர்கள் அறிஞர்கள் இந்த அகராதி தொடர்பாக பேசினார்கள். இவ்வாறான அகராதிகளும் இந்த குறுஞ்செய்தி வடிவிலே இருப்பதை நான் பார்த்தேன். தொடர்ந்து சிறுகதைகள், நாவல்கள், கவிதைகள் ஆகியவை தமிழிலே குறுஞ்செய்திகள் வடிவிலே இருக்கின்றன. அதையும் தமிழ் பயனாளர்கள் அதை பயன்பெறலாம், படித்து பயன்பெறலாம். டாக்டர் மூவாவின் சிறுகதைகள், மகாகவி பாரதியார் சிறுகதைகள், கல்கி நாவல்கள், அறிஞர் அண்ணாவின் சிறுகதைகள் போன்றவை இருக்கின்றன. மேலும் திருக்குறள், பொன்மொழிகள், ஊமைகள், விவேகானந்தர் பொன்மொழிகள் போன்றவை அதை பார்க்க முடிகிறது. இது ஒரு காட்டு. அங்கே இயல் அடிப்படையில் ஆராயும் பொழுது சிறுகதைகள், நாவல்கள், கவிதைகள், மொழியணிகள் போன்றன குறுஞ்செய்திகள் வடிவில் உள்ளன. இவற்றை கண்டு நாம் போதும் என்ற வளர்ச்சிக்கு பெற முடியாது. இவை தொடர்பான குறுஞ்செய்திகள் இன்னும் வேண்டும் என்பது என்னுடைய எழுத்து ஒரு மாறி இருக்கின்றது. வேறொரு கணினியிலிருந்து இந்த கணினிக்கு மாற்றியதாக இருக்கிற சிறு சிக்கல். இந்த சிக்கலையும் தீர்க்கணும் இணைய மாநாடு. ஏன் அப்படி மாறுது? ஒரு கணினியிலிருந்து இன்னொரு கணினிக்கு மாறும்போது மாற்றும் பொழுது இப்படி மாறுகின்றது. அங்கே தொடர்ந்து இசை என்ற அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இவையெல்லாம் பார்க்க முடிகிறது. தமிழ் திரைப்படங்களை பார்க்க முடிகிறது, பாடல்களை பார்க்க முடிகிறது, வானொலி நிலையங்களை பார்க்க முடிகிறது, பிறகு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்க முடிகிறது, பாடல்களை கேட்க முடிகிறது, தமிழ் கரோக்கிய பாடல்களை பார்க்க முடிகிறது. ஆக இவ்வாறான பாடல்கள், பிறகு பாடல்களுக்கான பாடல்கள், பாடல் பள்ளி தொடர்பான பாடல்கள் போன்றவர்களும் இருக்கின்றன. சமய அடிப்படையில் பார்க்கும் பொழுது திருமந்திரம், தமிழ் பைபிள், தமிழ் இஸ்லாம், தேவாரம், திருவாசகம் போன்ற குறுஞ்செய்திகளும் உள்ளன. திருக்குறள் தொடர்பான குறுஞ்செய்தி ஒன்றை உங்களுக்கு நான் இப்போது காட்டுகின்றேன். பயனாளர் ஒருவர் திருக்குறள் அடியினை தன்னுடைய நண்பருக்கு முகநூல் செய்கிறார்.
ஆக அவரும் மின்னஞ்சல் தன்னுடைய குரலினை முகநூலிலே அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் அது. ஆக இவ்வாறான சூழ்நிலையிலே இணையத்திலே குறுஞ்செய்திகள் வடிவிலே தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. குறும்படமும் அங்கே பார்க்கப்படலாம். ஆக இந்த அளவிலே மேலும் நாளிதழ்கள், வார மாத இதழ்கள் என்று பல உள்ளன. ஆக நாடகம் என்ற அடிப்படையிலே பகுதாரையும் பொழுது தமிழ் செய்தித்தாட்கள், கூகுள் செய்திகள், இந்தியா டுடே, தினமலர், சினிமா செய்திகள், ஜோக்ஸ் போன்ற பற்பல செய்திகள் கண்ணில் தென்படுகின்றன. செய்தி தரவணமாகவும் இருக்கின்றன. கலிப்பு ஊட்டு வண்ணம் அமைகின்றன. சிரித்து மகிழக்கூடியதாகவும் மற்றும் இருக்கின்றன. மேலும் இது போன்ற செய்திகள் பல இருந்தாலும் என்னுடைய பார்வையிலே ஒரு என்ன வருத்தம் என்றால், நமக்கு தேவையான செய்திகள் இன்னும் அதிகம் வர வேண்டும். புத்தக வடிவிலே இருக்கக்கூடிய செய்திகள் இந்த குறுஞ்செய்தி வடிவிலே இருக்க வேண்டும். அதற்கு முன்னர் நம்முடைய சான்றோர்கள்லாம் கூறினார்கள். அந்த அடிப்படையிலே இன்னும் அதிகமாக மருத்துவம் தொடர்பான, சாஸ்திரங்கள் தொடர்பான இவ்வளவு செய்திகள் இன்னும் வராமல் இருக்கின்றன. இந்த இளைய சமுதாயம் விரல் நுனியிலே தன் செய்தியினை உடனே அறிய வேண்டும் என்றால் இந்த இணைய மாநாடு இது போன்ற குறுஞ்செய்திகளை அதிகமாக வெளிவருவதற்கு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், அல்லது அதற்கான அறிவினை இளைய மக்களுக்கு ஊட்ட வேண்டும், எங்களை போன்றவர்களுக்கு ஊட்ட வேண்டும். அப்படி இருந்தால் எதிர்கால சமுதாயம் இந்த குறுஞ்செய்திகளின் வழியாக தமிழை கற்று பயனடையும் என்ற நம்பிக்கையில் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அது நீங்கள் சொல்லியிருந்த கருத்துக்கள் வந்து நல்ல கருத்துக்கள். ஏன்னா குறிப்பாக இப்போ குழந்தைகள்லாம் பார்க்கும்போது என்னுடைய பையன்லாம் வந்து 2-3 வயசு பையன்லாம் வந்து தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. அது போல் இன்னும் அதிகமாக வந்தால் சிறப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்த பல ஆப்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க, குறுஞ்செய்திகளை பார்த்துவிட்டு அதற்காக நீங்கள் வந்து முடிந்தால் அந்த கருத்துக்கள் தெரிவித்தால் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள், நீங்கள் பார்த்ததில் உள்ள குறை நிறைகளை அதில் கருத்தாக தெரிவித்திருக்கீங்களான்னு தெரியல. தெரிவித்திருந்தால் சிறப்பாக இருக்கும். அது வழியாக இந்த சிறந்த அதில் உள்ள குறைகளை வந்து தீர்ப்பதற்கு வழி தரலாம். இது வந்து என்னுடைய கருத்தாக நான் கூறவில்லை. பயனாளர்கள் கூறிய கருத்தினை இங்கே நான் குறிப்பிட்டிருந்தது. பயனாளர்களே போட்டிருக்கீங்களா? அந்த ஸ்லைடில் ஒரு ஸ்லைடில் வந்து ஸ்லைடில், அதாவது இந்த ஆப் ஸ்டோரில் போயிட்டு அங்கேயே நீங்கள் போட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி இதை பயன்படுத்தி பார்த்தா இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. இன்னும் அந்த அளவுக்கு போகல. இல்லை, நீங்கள் போட்டிங்கன்னா மற்றவங்களுக்கும் அதை பயன்படுத்துவாங்களே, சிறந்ததெல்லாம் வந்து கொண்டு வரலாம். ஆக சற்று முன்னே இது போல் இது கொல்லன் தெரு அவசிக்கு வந்திருக்கேன். ஆக இந்த புதிய ஈடுபாடு என்பதனால் என்னுடைய கண்ணீர் புலப்பட்டதை கூறினேன். இனி அடுத்த நீங்கள் போட்டுருக்கேன். அதாவது கூகுள் பிளேலேயே வந்து உங்களுடைய கருத்தை வந்து தெரிவிச்சிங்கன்னா அந்த ஆத்தர் பல எழுதியவர் செய்தவர் வந்து அதை பார்க்கலாம். இல்லை மற்ற பயனர்களும் அதை பார்த்து பயனுள்ளதாக இருக்கும். வேற கேள்விகள் இருக்குல்ல? நான் பார்த்தது ஆண்ட்ராய்ட் குறுஞ்செய்திகள். இது மக்கள் கூட இருக்கலாம். அது அவர் கூகுள் பிளே மட்டும் தான் பார்த்துருக்காரு. மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஆப்பிள் பார்க்கலாம். ஆனால் சில இதில் உள்ள சில குறுஞ்செய்திகள் ஆப்பிள்லேயும் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். அப்போ இரண்டுலேயும் இருக்கலாம். அது அவர்களை பொறுத்தது. அதுதான் சொன்னால முதல் போட்டால் காசு கொடுக்கணும். அது பொறுத்து தான். சரி, அவர் திரு மணியரசன். அவருடைய கட்டுரை பக்கம் 339 இருக்கிறது. அடுத்த கட்டுரையாளர் சுகந்தி வெங்கடேஷ். ஒரு வந்து அந்த நீங்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தேன். அந்த அவருடைய படைப்பில் வந்து சில இடத்துல இன்னும் சிம்பிள்லாம் வந்ததில்லை. அது வந்து ஏன்னா நீங்கள் TSU ஃபாண்ட் பயன்படுத்துறீங்க, புரிஞ்சுங்களா? ஒன்று தமிழால் உள்ள அது பயன்படுத்தணும், இல்லை
தேசிய அளவில் சிக்கல் இருக்குது. அது ஏன்னா நீங்கள் வந்து யூனிகோடுக்கும் டிஸ்கிக்கும் உள்ள பிரச்சனை சரியாக பயன்படுத்து ஃபோன் இப்போலாம் வராது. கட்டுரையாளர் சுகந்தி வெங்கடேஷ், அவருடைய கட்டுரை பக்கம் 319. எங்க இருக்கிறது வந்திருக்காரு? எந்த இடத்துல இருக்கீங்க? இல்ல சரியா? நான் ஒரு இல்லத்தரசி. அவை தலைவருக்கும் அவையில் குழுமியிருக்கும் பேராசிரியர்கள், மாணவர்கள், கணினி வல்லுநர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நமக்குள்ளே அக்னி குஞ்சாய் இருந்து நம்மை செயலாற்ற வைக்கும் தமிழ் அன்னைக்கும் என் வணக்கங்கள். இணைய தொழில்நுட்பங்கள் கொண்டு இன்று கணினி உலகையே மாற்றி வரும் தமிழ் குறுஞ்செய்திகளை எப்படி செய்வது என்பது பற்றிதான் என்னுடைய கட்டுரை. குறுஞ்செயலிகள் என்றால் 2 வகை. முதலாவது இயங்குதள குறுஞ்செய்தி, அதாவது சாமர்த்திய அலைபேசிகளும் கைக்கணினிகளும் வந்த புதிதில் ஒரு இயங்குதளத்தை சார்ந்த குறுஞ்செய்திகள் பிரபலமாக இருந்தன. அடுத்தது இணைய தொழில்நுட்ப குறுஞ்செயலிகள். இணைய தொழில்நுட்பத்தில் சமீபத்தில் வந்த மாற்றத்தால் நடைமுறைக்கு ஏராளமான குறுஞ்செயலிகள் இப்போது வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நடமாடும் குறுஞ்செயலிகள் என்று பார்த்தோமானால் ஆண்ட்ராய்டு, iOS, சிம்பியன், RIM, BlackBerry OS, Samsung Beta, Microsoft Windows Phone and Tablet, WebOS, Mimo, Migo ஆகிய இயங்குதளங்கள் உள்ளன. மேஜை கணினிக்கு நமக்கு 3 தான் இருந்துச்சு, மிஞ்சி போன ஆண்ட்ராய்டு, உபுண்டு, விண்டோஸ் அண்ட் iOS. நடமாடும் இயங்குதளங்களுக்கு இத்தனை இருக்கு. இன்னைக்கு நுகர்வோர்கள் விரும்பும் இயங்குதளங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு, iOS, சிம்பியன், BlackBerry OS, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், WebOS, பேடா ஆகிய இயங்குதளங்கள் இருக்கின்றன. தமிழ் குறுஞ்செயலிகள் தமிழர்கள் பயன்படுத்தும் நடமாடும் இயங்குதளங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா iOS, ஆண்ட்ராய்டு அண்ட் விண்டோஸ், அந்த 3 இயங்குதளங்களிலும் தமிழர்கள் அதிகமாக பயன்படுத்துறாங்க. சரி, இயங்குதள குறுஞ்செய்திகள் தயார் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஒரு சின்ன பிரச்சனை. ஒவ்வொரு குறுஞ்செய்தி பண்றதுக்கும் நமக்கு ஒரு தனி மென்பொருள் உருவாக்க சூழ்நிலை தேவையா இருக்கு, ஒரு தனி கணினி மொழி தேவையா இருக்கு. iOS இயங்குதளத்துக்காக குறுஞ்செய்தி தயாரிக்கிறவங்களுக்கு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற மென்பொருள் உருவாக்க சூழ்நிலை தேவையா இருக்கு. Objective-C என்ற கணினி மொழி தேவையா இருக்கு. தமிழ் குறுஞ்செய்திகளை ஆண்ட்ராய்டுக்காக பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்லிப்ஸ் என்ற மென்பொருள் உருவாக்க சூழ்நிலை தேவையா இருக்கு. ஜாவா என்ற கணினி மொழி அவருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியதா இருக்கு. விண்டோஸ் போனுக்காக தமிழ் குறுஞ்செய்திகளை நம்ம தயார் பண்ணணும் அப்படின்னா அவர்கிட்ட விஷுவல் ஸ்டுடியோ என்ற மென்பொருள் உருவாக்க சூழ்நிலை தேவையா இருக்கு. அவருக்கு C# இல்லாட்டி VB என்ற மொழிகள் தேவையா இருக்கு. இன்றைய வேளையில இது தமிழ் குறுஞ்செய்திகள் சந்தைக்கு ஒத்து வராது. முதலாவதா, ஏன்னா தமிழ் ஒரு உலக மொழி. என்னதான் நம்ம சிறுபான்மை மொழியாய் இருந்தாலும், ஒவ்வொரு சின்ன பகுதிகளில் இருந்தாலும் உலகத்துல தமிழர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் என்ன இயங்குதளங்களை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற சரியான புள்ளி விவரங்கள் நம்ம கிட்ட கிடையாது. இரண்டாவது, ஒரு பிரபலமான இயங்குதளத்துக்காக நான் குறுஞ்செய்தி தயாரிக்கிறேன், இல்ல விலை குறைந்த ஒரு இயங்குதளத்துக்காக நான் குறுஞ்செய்தி தயாரிக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சந்தை ரொம்ப குறுங்கி போகிறது. அதனால இது தமிழ் குறுஞ்செய்திகள் செய்யறதுக்கு நடைமுறைக்கு ஒத்து வராது. தனித்தனி இயங்குதளங்களுக்காக நம்ம குறுஞ்செய்திகள் தயாரிக்கிறதுனால என்ன வீணாகுதுன்னா, ஒருத்தருடைய மூலதனம் வீணாகுது, அடுத்து மனித ஆற்றல் நேரமும் வீணாகுது. இதனாலதான் இணைய
உலாவிகள். இன்றைக்கு நம்ம பொதுவாக நமக்கு தெரிந்த எல்லா இணைய உலாவிகளும் நடமாடும் இயங்குதளத்துக்காக தங்களை தாங்களே மாற்றிக்கொண்டு செம்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றன. ஒரு மென்பொருள் உருவாக்க சூழ்நிலையா நம்ம இந்த உலாவிகளை பயன்படுத்தும் போது ஒரு உட்பொருளை ஒரு முயற்சியில நம்ம பலவேறு இயங்குதளங்களுக்கு எளிதா இது பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது ஆப்பிளோட சஃபாரி இன்னைக்கு சந்தையில 58% தாங்கிட்டு இருக்கு. மைக்ரோசாஃப்டோட IE சந்தையில 1% இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு இருக்குது. ஆண்ட்ராய்டு சந்தையில இருக்கக்கூடிய 2 இணைய உலாவிகள்ல மொத்தமா அவங்க 20% சந்தையை எடுத்துக்கிறாங்க. குரோம் 4% சந்தையில இருக்கு. ஆப்ரா மினி ஒரு 9% ஏற்படுத்திட்டு. இதையெல்லாம் தவிர்த்து மற்ற எல்லா இணைய உலாவிகளும் என்ன பயன்படுத்துறாங்களோ அவங்களோட சேர்ந்து ஒரு 4% ஃபயர்பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது. இந்த இணைய உலாவிகள் சிறப்பா இன்னைக்கு செயல்படுறதுக்கு காரணம் 3 இணைய தொழில்நுட்பங்கள். ஒன்று HTML5, இன்னொன்று CS3, அடுத்தது JavaScript. HTML5 அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குறுஞ்செயலை தயாரிக்கும் போது அந்த குறுஞ்செயலியோட முதல் தடை பல்வேறு இயங்கு தளங்கள், பல்வேறு கைக்கணினிகள், பல்வேறு அலைபேசிகள். அந்த எல்லா தடையும் தெரியக்கூடிய ஒரு எளிதான முறை HTML5. இதனால என்ன ஆகுதுன்னா பயனாளிகள் ஒரே அனுபவத்தை எல்லா இயங்கு தளங்களிலும் எல்லா கைபேசிகளிலும் எளிதா பெற முடியும். ஒரு HTML5 ஆவணம் தயாரிப்பது அப்படின்னும் போது அது மிக எளிது. ஒரு வேர்டு ஆவணத்தை கூட நம்ம ஒரு இணைய பக்கமா சேமிச்சுட்டு அதனுடைய ஆவண வரைமுறை தலைப்பகுதியில் இருக்கிற இவ்வளோ பெரிய மம்போ ஜிம்போ எடுத்துட்டு டாக் டைப் HTML லாங்குவேஜ் TA அப்படின்னு போட்டுட்டோம்னா HTML5 தமிழ் இணைய பக்கம் நமக்கு உருவாயிருது. ஒரு குறுஞ்செயலில முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது ஊடகங்கள். அது ஒளியாகட்டும் காணொலியாகட்டும். அந்த ஊடகங்களை எளிதா 2 வரி நிரல் எழுதி இணைய பக்கத்தோட ஊடகங்களை இணைக்க முடியும். HTML5ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தொலைபேசி எண்களையும் அவங்க ஊடகங்களா எடுத்துக்கிட்டாங்க. இப்படி பண்றதுனால ஒரு மொபைல் டிவைஸ்க்கு ஒரு நடமாடும் இயங்குதளத்துக்கு நம்ம குறுஞ்செயலை தயாரிக்கும் போது தொலைபேசி எண்களை இணைப்பது ரொம்ப எளிதா போயிடுது. குறுஞ்செயலிகளோட இன்னொரு முக்கியமான வேலை என்னன்னா ஒரு பயனாளியோட விவரங்களை, அவர் கொடுக்குற விண்ணப்பங்களை சேகரிக்க வைக்கிறது. அந்த விவரங்களை இணையத்துல போய் பரிசோதனை பண்ணிட்டு வர்றது ரொம்ப அதிக நேரம் எடுக்கும். கையில மொபைல்ல வச்சு நம்ம பார்க்கும்போது உடனடியா நம்ம தவறான விவரம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு வசதியை பண்ணி கொடுக்கறது HTML5. குறுஞ்செயலியில மிக மிக முக்கியமான ஒரு இது ஜியோ லொகேஷன். அது பண்றதுக்கு HTML5ம் JavaScriptம் இணைந்து செயல்படுறதுனால நம்ம எளிதா ஒரு குறுஞ்செயலியோட வேலையை செய்ய முடியும். ஒரு குறுஞ்செயலி இயங்கு தளத்தை ஒத்த மாதிரி அதே மாதிரி இருக்கணும். அதோட வண்ணம், அதோட எழுத்துரு ஆகியவற்றை வச்சு பயன்படுத்துறதுக்கு CSS3 அப்படின்ற தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்துறோம். இதுல முக்கியமானது என்னன்னா மீடியா குவரிஸ் என்ற பண்பை வச்சு ஒரு மின் திரையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குறுஞ்செயலியை மாத்திக்க முடியும். ஒரு சில நேரம் நம்ம நேரா பார்க்கறோம், சின்ன போன்ல பார்க்கறோம், ஒரு சில நேரம் கை கணினி இப்படி வச்சு பார்க்கறோம், அப்படி வச்சு பார்க்கறோம். எதனாலும் மீடியா குவரிஸ்ன்ற பண்பை வச்சு நம்மளால மாத்திக்க முடியும். தமிழுக்கு CSS3 எப்படி உதவி பண்ணதுன்னா ஃபாண்ட் பேஸ் என்ற பண்பை வைத்து அச்சு பிரதியில நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஓப்பன் டைப் ட்ரூ டைப் எழுத்துருக்களை இணைய எழுத்துக்களா மாத்தி நம்ம குறுஞ்செயலியோட இணைச்சிக்க முடியும். அதனால என்ன ஆகுதுன்னா இருக்கிற 2-3 ஊன்குறி எழுத்துக்களை மட்டும் நம்ம பயன்படுத்த தேவையில்லை. நமக்கு எப்படி பிடிக்கும்
ஒரு பாட புத்தகம் பண்றீங்க, அந்த பாட புத்தகத்துல என்ன எழுத்து யூஸ் பண்றீங்களோ அந்த எழுத்தையே நம்ம குறுஞ்செயலிக்குள்ள கொண்டு வர முடியும். அது வந்து CSS3யோட ஒரு மிகப்பெரிய சிறப்பு. குறுஞ்செயலிக்கான ஜாவாஸ்கிரிப்ட் தொழில்நுட்பம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா நிறைய இருக்கு. அதுல மிக மிக முக்கியமானது jQuery Mobile, Create.js Suite, Sound.js and Preload.js. இதெல்லாம் ஒவ்வொரு விதமா ஒரு குறுஞ்செயலி ஊடகங்களை இன்னும் செம்மைப்படுத்தி காட்டும். ஒலியாகட்டும், காணொலியா வச்சிருக்கீங்க, இல்ல நம்ம பேசுறத ரெக்கார்ட் பண்றதாகட்டும், இந்த JSS வச்சு ரொம்ப எளிதா பண்ணிடலாம். ஒரு ஜாவாஸ்கிரிப்டோட வேலை குறுஞ்செயலியில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயனாளிகளிடமும் கையடக்க கணினியிடம் ரெண்டையும் பேச முடியும். பயனாளிகளும் ஒரு கையடக்க கணினியும் எளிதாக பேச வைக்க ஜாவாஸ்கிரிப்டால முடியும். ஒரு குறுஞ்செயலி இணைய தொடர்பு இல்லாம, சம்டைம்ஸ் இன்டர்நெட் ஆக்சஸ் இருந்தாதான் நம்ம ஆப் ஒர்க் பண்ணுன்ற நிலை இல்லாம, இணைய தொடர்பு இல்லாத நிலையிலையும் ஒரு குறுஞ்செயலி வேலை செய்யறதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் நமக்கு உதவி பண்ணுது. பயனாளிகள் பயன்படுத்துகிற இயங்குதளம் எதுவா இருந்தாலும், iOS-ஆ இருக்கட்டும், ஆண்ட்ராய்டா இருக்கட்டும், விண்டோஸா இருக்கட்டும், அந்த இயங்குதளத்துடைய நாட்காட்டி, விலாச புத்தகம், கடிகாரம், புகைப்படம், புகைப்பட கருவி, மின்னஞ்சல் எல்லாத்தையும் நம்ம குறுஞ்செயலியோட தொடர்புபடுத்த வைக்கிற ஒரு வேலையையும் ஜாவாஸ்கிரிப்ட் பண்ணுது. இதை நம்ம ஒரு பட விளக்கத்தோட பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குறுஞ்செயலி அப்படின்னா இட் இஸ் ஈக்குவலன்ட் டு அ சாஃப்ட்வேர் ஃபார் அ டேபிள் பீஸ். நம்ம ஆப்ஸ் இஸ் நத்திங் பட் அ சாஃப்ட்வேர் ஃபார் யுவர் ஹேண்ட்ஹெல்ட் டிவைஸ். அப்படி பார்த்தா ஒரு சாஃப்ட்வேர் என்னென்ன பண்ணணுன்ற வேலையை இங்க சொல்றாங்க. உரைகள், படங்கள், ஊடகங்கள் ஆகியவற்றை பயனாளிக்கு நம்ம காட்டணும். பயனாளிகள் கொடுக்கிற உள்வினைகள், அவங்களோட விண்ணப்ப படிவங்களை சேமிச்சு வச்சு இணையத்துல சேமிப்பகத்துல சேர்க்கணும். அது மட்டும் இல்லாம மற்ற பயனாளிகளோட ஒரு குறுஞ்செயலி உறவாடணும். மற்ற எண்ணியல் கருவிகள், இன்னொருத்தங்களோட போனு, உங்களோட கம்ப்யூட்டரு, உங்களோட டிவி, ஸோ அந்த குறுஞ்செயலி அவங்களோட தொடர்பு கொள்ளணும். அதை தவிர அவங்களோட ஜியோ லொகேஷன், மைக்கு, வைஃபை, இந்த மாதிரி பல வன்பொருள் உணர்வுகளோடையும் ஒரு குறுஞ்செயலி உறவாடணும். இதுதான் ஒரு குறுஞ்செயலியா ஒரு நம்ம எழுதுற கோப்பு வேலை பார்க்கணும்னா இதெல்லாம் மூலமா தேவை. எப்படி தேவை அப்படின்னா, உரைகள், படங்கள், ஊடகங்களை வந்து HTML5 பார்த்துக்குது. இயங்குதளத்துக்கு ஏற்றபடி ஒரு குறுஞ்செயலி இருக்கும் அப்படின்றத CSS3 நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்கு. பயனாளிகளோட உள்கருத்துக்களை உள்வாங்கிறதும், இணையத்துல போய் சேமிக்கிறதும், மற்ற எண்ணியல் கருவிகளோட தொடர்பு கொள்றதையும் ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்துக்கிறது. இப்படி HTML5, CSS3, ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு பண்ணக்கூடிய ஒரு கோப்பு இணையதளமும் இல்லை, இப்போதைக்கு குறுஞ்செயலியாவும் இல்லை, ஒரு கலப்பின குறுஞ்செயலியா இருக்கு, ஒரு நடு மத்தியில இருக்கு. ஏன்னா அது ஒரு இயங்குதளத்துக்காக தொகுக்கப்படலை. போன்கேர் அப்படின்ற திறவூற்று ஜாவா ஸ்கிரிப்ட் கட்டமைப்பு இந்த கோப்பை, இணையதள கோப்பை ஒரு தொகுத்து கொடுக்குற ஒரு தொகுப்பியாக மட்டும் செயல்படாம அந்த இயங்குதளத்தோட நம்ம குறுஞ்செயலி தொடர்பு கொள்ள வசதி பண்ணி கொடுக்குது. இதை நம்ம தரமிறக்கி வச்சுக்கிட்டோம்னா, விநியோக சான்றிதழ் பெற்ற பிறகு இதுல ஒரு சில நிமிடங்கள்ல நம்ம தயாரித்து வைத்திருக்கிற கோப்பு எல்லா இயங்குதளங்களுக்கும் தயாராகும். இது தனியாகவும் தரமிறக்கி செய்யலாம். உங்களுடைய மென்பொருள் உருவாக்க திட்டம் எது, ஆப்ஜெக்டிவ்-சில இது பண்றீங்களா, எக்லிப்ஸ்ல தரமிறக்கி பண்ணிக்கிறீங்களா, நீங்க தரமிறக்கி நீங்க ஒரு இதுக்கு பண்ணதை எல்லாருக்கும் கொடுக்கலாம். அந்த ஒரு மேஜிக்கல் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போன்கேர். ஒரே உட்பொருளை ஒவ்வொரு இயங்குதளத்துக்கும் தனித்தனியா பண்ணி நம்ம பண்றதோட ஒரே உட்பொருளை ஒரே முயற்சியில பண்ணி
எல்லா இணையதளங்களுக்கும் கொடுக்கறது நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். ஏன்னா இன்னைக்கு தமிழ் ஆங்கிலத்தோட ஒப்பிடும்போது தமிழ் ஆப்ஸ் இவ்வளோ இருக்கு, ஆங்கிலம் இங்கே இருக்கு. நம்ம கேட்சப் பண்ணணும் அப்படின்னா இணைய தொழில்நுட்பம் மிக மிக தமிழ் குறுஞ்செய்திகளுக்கு அவசியம். இதுல ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொஃபஸர் சொன்னாங்க கூகுள் பிளேல போடணும்னா காசு கேட்கணும், அவனோட நிரலல் சான்றிதழ் வாங்கணும், iOSக்கு போகணும்னா நிரலல் சான்றிதழ் வாங்கணும், விண்டோஸ்க்கு போகணும்னா காசு கட்டி iOS சான்றிதழ் வாங்கணும். அது வாங்கினாதான் நம்மளால விநியோகத்தை பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது நமக்கு சான்றிதழ் வாங்குறது காலதாமதமும் பணமும் செலவாகும். அதனால என்னோட கோரிக்கை என்னன்னா, உத்தம நிறுவனம் இந்த மாதிரி செய்யக்கூடிய குறுஞ்செய்திகளை விநியோகிக்கிற ஒரு இடத்தை உங்க இணையதளத்துல கொடுக்கணும். அப்படி கொடுத்தா ஃப்ரீயா கொடுக்குறவங்க ஃப்ரீயா கொடுக்கலாம், பே பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பே பண்ணலாம். சிடியில கொடுத்து சாஃப்ட்வேர் கொடுக்கறதோட ஆப்ஸா கொடுக்கும்போது அதுக்கு உத்தமம் உதவி செய்யணும். எனக்கு தொழில்நுட்பமே தெரியாது, எனக்கு தெரிஞ்ச தொழில்நுட்பம் எல்லாம் பவர் பாயிண்ட் தான். ஆனா என்னோட உட்பொருள் ஒரு குறுஞ்செய்தியா போய் சேரணும் அப்படின்னா ஆண்ட்ராய்டில் பவர் பாயிண்ட் ரீடர் அப்படின்ற ஆப் அந்த சேவையை நமக்கு பண்ணுது. iOSல ஸ்லைட் ஷேர் அப்படின்ற அமைப்பு நமக்கு அந்த சேவையை பண்ணுது. ஒரு சில இது வந்து இலவசமா பண்ணலாம், ஒரு எல்லையை தாண்டினதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட நம்ம பணம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். விண்டோஸை பொறுத்த வரைக்கும் அதுவே பவர் பாயிண்ட் அப்படின்றதுனால அவங்களே இணையம் மூலமா ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வசதியை நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தமிழ்ல குறுஞ்செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது iOS ஆகட்டும் ஆண்ட்ராய்டு ஆகட்டும் எல்லாமே முக்காவாசி திரைப்படங்கள் சார்ந்ததாகவோ, அடுத்தது செய்தித்துறையை சார்ந்ததாகவோ, அதுக்கப்புறம் தமிழ் தட்டச்சு பண்றதுக்காகவோ, அதுக்கு அடுத்த நிலையில தமிழ் கற்பிப்பதற்காகவோ தான் இருக்கு. அதையும் தாண்டி ஒரு பயண குறுஞ்செய்தி, மொழிபெயர்ப்பு குறுஞ்செய்தி, தமிழ் இசையை விளக்குற குறுஞ்செய்தி, வணிக குறுஞ்செய்திகள், நிதி நிலை குறுஞ்செய்திகள், கல்விக்காக குறுஞ்செய்திகள், பாடத்திட்டங்கள் குறுஞ்செய்திகள் அப்படின்னு நிறைய பண்ண வேண்டியது. ஸோ குறுஞ்செய்திகளுக்கு தேவை, அந்த தேவை இருக்குது, நம்ம இன்னும் பண்ணல. இணைய தொழில்நுட்பம் அப்படின்றத வச்சு நம்ம ஒரு கோப்பு தயாரிக்கணும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு விலை உயர்ந்த மென்பொருளும் தேவையில்லை. திறவூற்று சாதனம், இலவசமா கிடைக்கிற திறவூற்று சாதனங்கள், ஒரு சாதனத்தை வைத்து நம்ம ஒரு குறுஞ்செய்தியை மிக எளிதாக தயாரித்து விட முடியும். அதனால இணைய தொழில்நுட்பம் வைத்து குறுஞ்செய்திகள் தயாரித்து தமிழால் நம்மால் வெற்றி பெற முடியும். தமிழ்ல குறுஞ்செய்திகளுக்கு சந்தை இருக்கிறது, தேவை இருக்கிறது. தமிழ் எந்த தமிழ் குழந்தை கையில ஹேண்ட்ஹெல்ட் டிவைஸ் இன்னைக்கு இல்லை சொல்லுங்க. ஸோ நமக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க, செய்யறதுக்கு ஆள் இல்லை. நம்ம சரியா செய்து விநியோகம் செய்தால் தமிழால் நாம் வெற்றி பெற முடியும் என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்பிக்கையோட செய்தியோட உரையை முடிச்சிருக்காரு. கேள்விகள்? எந்த கேள்வி இல்லையா? மணி ஒரு கேள்வி, ரெண்டு கேள்வி. நீங்க இது வரைக்கும் ஏதாவது குறுஞ்செய்தி செய்திருக்கு? Actually, in the PowerPoint presentation, I made it into an app. Sorry, தமிழ்ல வரல. ஆனா காலதாமதம், எனக்கு நிரலர் சான்றிதழ் கிடைக்கல, நான் 300 ரூபாய் இது பண்ண முடியல. ஸோ ஐ யூஸ் த சர்வீஸ், என்னோட ஐபேடில் பண்ண முடியல. குறுஞ்செய்தியா என்னோட ப்ரெசன்டேஷனை பார்க்க முடியும். என்னோட மெயின் இது வந்து மின்னூல் தயாரிக்கிறது, குழந்தைகளுக்காக மின்னூல் தயாரிக்கிறது. இது வந்து ஒரு சைட்ல. அப்போ மின்னூல் செஞ்சிருக்கீங்களா? குறுஞ்செய்தியா? குறுஞ்செய்தியா செய்யல, ஐபுக்ஸில் படிக்கலாம், கிண்டலில் படிக்கலாம்.
அதுதான் என்னோட முதல் பாதை, இது ஒரு கிளைப்பாதை. சரி. வேற கேள்விகள் உங்களுக்கு இருக்குங்களா? சரி, கேள்வி இல்லை என்றால் இதோட இந்த அமர்வை ஒரு நிறைவு கொண்டு வருவோம். பல 5 கட்டுரையாளர்கள் படித்த இந்த அமர்வில் கட்டுரை படித்தனர். அதில் 4 கட்டுரைகள் குறுஞ்செயலியை பற்றியும் குறுஞ்செயலி எப்படி தயாரிப்பது பற்றியும் இடம்பெற்றிருந்தது. என்னை பொறுத்தவரை குறிப்பாக இப்பொழுதுள்ள குழந்தைகள் முதல் இளைஞர்கள்லாம் வந்து அதிகமாக இந்த குறுஞ்செயலிகளை பயன்படுத்துகிறார்கள். இன்னும் அதிகமாக அவர் சொன்னது போல இன்னும் நிறைய தேவைப்படுது. அதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது என்று தெரிகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் இந்த அமர்வை நான் ஒரு முடிவு கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம். இத்துடன் இந்த அமர்வு நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன், அடுத்த அமர்வுக்கு செல்வதற்கு முன், இன்றைய அமர்வில் கட்டுரைகளை படைத்த பேராளர்களுக்கு சான்றிதழ் எடுத்து வழங்க திரு இளஞ்சலின் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கட்டுரையாளர்கள் உங்களோட சான்றுகளை டாக்டர் நா கண்ணன், திருமதி சுகந்தி வெங்கடேஷ், திருமதி சான்றிதழ்களை எடுத்து வழங்கிய திரு இளஞ்சன் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து அடுத்த அமர்வு இதே அறையில் நடைபெறும். அடுத்த அமர்வை மதியம் 2 மணிக்கு தொடங்கும். கட்டுரையாளர்கள் உங்கள் கட்டுரைகளை 15 நிமிடத்துக்கு முன்னரே கொண்டு வந்து படிக்கணும். நன்றி.